இது நான் சேர்த்த கூட்டம் இல்ல, தானா சேர்ந்த கூட்டம், அன்பால சேர்ந்த கூட்டம். இதை யாராலையும் அசைக்க முடியாது. கடவுள் மனிதனான, எல்லாம் சொல்லுங்க, கடவுள் மனிதனான. இன்னொரு விதத்துல சொல்லணும்னா கடவுள் இயேசுவானார். இன்னைக்கு நான் பேச போற மெசேஜினுடைய முக்கியமான தீம் என்னன்னா மனிதன். மனிதனா, பிறருக்காக தன் ஜீவனை, தன் வாழ்வை கொடுப்பவனே மனிதன். அந்த பெர்ஃபெக்ட் சாயல் தாங்க இயேசு. பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன். What is the secret of godliness? தேவ பக்தியின் ரகசியம் என்ன? இந்த மாம்சம் கெட்டு போய் மாம்சத்துக்குள்ள அழிவுக்குள்ள போய் மனுஷன் இருக்கிறான். இப்ப அவரு மாம்சமா மாறுறாருன்னா அழிவுக்குள் இருக்கிற இது அழியாமைக்குள்ளே அது வரும். ஏன்னா இவர் என்னவா மாறுறாரோ அதுவா எல்லா கிரியேஷனும் மாற ஆரம்பிக்கும். இதாங்க காரியம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ அந்த காலை ஆராதனையில் பல இடங்கள்ல இருந்து வந்திருக்கீங்க. உங்களை வரவேற்க நான் விரும்புகிறேன். வேதவசனம் சொல்லுது, ரட்சிக்கப்படுகிறவர்களை தேவன் அனுதினமும் என்ன பண்ணுறாராம்? சபையில் கொண்டு வந்து சேர்க்குறாராம். சபையில் கொண்டு வந்து சேர்க்குற வேலை யார் பண்ணுறா? தேவனே பண்ணுறாரு. இல்லை, தேவனே உங்களுக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். சொல்லப்போனால் இங்கே இருக்கிற யாரையுமே நான் கூப்பிட்டா தான் எனக்கு ஞாபகமே இல்லை. நிஜமா ஞாபகம் இல்லை. என் மனைவி பிள்ளையோட வந்து கொஞ்சம் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் இவ்வளோ பேர் வந்தீங்க, எங்கேருந்து வந்தீங்கன்னே தெரில. உண்மையிலே சொல்கிறேங்க, எங்கேருந்து வந்தீங்கன்னே தெரில. கடவுள் தான் உங்களை கூட்டி சேர்த்துருக்கிறார். இது நான் சேர்த்த கூட்டம் இல்லை, தானா சேர்ந்த கூட்டம், அன்பால சேர்ந்த கூட்டம். இதை யாராலையும் அசைக்க முடியாது. ஆமென். இப்போ நான் தான் உங்களை கூட்டினேன்னு வைங்களேன், ஐயோ கூட்டின ஆளை பிடிக்கணுமே, கூட்டின இவ்வளோ பிரச்சனை பாருங்கள். அதனால தான் நான் பிகினிங்லேயே ஒன்று கற்றுக்கிட்டேன், என்னால் ஒரு ஆளை கூட கூட்ட முடியாது. ஆனால் கடவுள் என் பட்சமாக இருந்தால் கடற்கரை மணலத்தனையான திரளான ஜனங்களை என் வசமாய் அவர் சேர்ப்பார். ஆமென். அப்படிதான் அவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் அவருடைய பிள்ளைகள். இது வெறும் சபை மட்டும் அல்ல, இது ஒரு குடும்பமாக இருக்கிறது. அதனால தான் இங்கே போட்டிருக்கிறோம், ராக் ஜீசஸ் ராயல் ஃபேமிலி. இந்த குடும்பம் இந்த நாளில் வந்திருக்கிற உங்களை வரவேற்கிறது. நல்ல மேலெல்லாம் வச்சு அடித்து யானையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து மாலை போட்டுலாம் உங்களை வரவேற்கணும்னு எனக்கு ஆசை. வர நாளில் கட்டிமா அந்த மாதிரிலாம் செய்வோம். ஏன்னா வேதவசனம் சொல்லுது, மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குதான். ஆமென். ஒரு ஆள் வந்தாலே பரலோகம் பட்டாசு போட்டு வெடியெல்லாம் வெடிச்சு கொண்டாடுறாங்க. ஏன்னா ஒரு ஆள் அவ்வளோ முக்கியங்க கடவுளுக்கு. அதனால தான் கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் யாருமே இல்லாமல் இருந்தாலும் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இங்கே இருந்துருந்தான்னு வைங்களேன், அந்த ஆளுக்காகவும் இயேசு மனுஷனாக வந்திருப்பாராம். விளங்குச்சான்னு தெரில, மறுபடியும் சொல்லிடுறேன் நான். நீங்கள் மட்டும்தான் அந்த பூமியில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம நினைக்கிறோன்னா ரொம்ப பேர் இருந்தால் ஏதாவது ரிஸ்க் எடுக்கலாம். சில சொல்லுவாங்க பாருங்கள், இதுக்காகலாம் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாதுன்ட்டு. சிலருக்கு புரியும், சிலருக்கு புரியாது. ஆனால் அவர்
பெரிய கூட்டம் இருந்தால் தான் வருவேன் அப்படி சொல்ல, ஒரே ஒரு ஆள் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்திருப்பார். அந்த அளவுக்கு நீங்கள் முக்கியமானவன். அதனால தான் யோவான் 3:16 விதமாய் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி தேவன் இவ்வளவாய் உலகத்தில், எல்லாம் சொல்லுங்க, ஒருவனும் கெட்டு போகாமல். அப்போனா இங்கே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் கடவுளுக்கு முக்கியமானவங்க. நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள். இயேசுவின் நாமத்திலே நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இதுவரை இல்லாத வாழ்வு உங்கள் தலையின் மீது வருவதாக. இதுவரை இல்லாத ஆசீர்வாதங்கள், இதுவரை இல்லாத சுகம், இதுவரை இல்லாத செழிப்பு, இதுவரை இல்லாத நன்மைகள் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று எழுதியிருக்கிறது. அந்த வார்த்தையின்படியா இந்த நாளிலிருந்து ஒரு ஆசீர்வாதம் உங்கள் தலையில் தங்கட்டும், உங்கள் பிரயாசனத்தின் மீது தங்கட்டும். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், உங்கள் சந்ததி வாழ்ந்திருக்கும் என்று உங்களை வாழ்த்துகிறோம். ஆமென். ஒருவேளை நீங்கள் டிவியில் பார்த்து வந்திருக்கலாம், பேப்பரில் பார்த்து வந்திருக்கலாம், எப்படி வந்திருந்தாலும் பரவாயில்ல, யாரோ சொல்லி வந்திருக்கலாம், எப்படி வேணாலும் வந்திருக்கலாம். ஒருத்தர்லாம் சொன்னார், நான் அப்படி போயிட்டு இருந்தேங்க, ஆவியானவர் சொன்னார் உள்ளே போன்ட்டு, உள்ளே வந்துட்டேன் அப்படிங்கிறார். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுச்சு, நமக்கு இந்த ஆள் சேர்க்கிற வேலையை ஆவியானவரே செய்கிறார் போல. கலக்கம் இல்லை, எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் என் சபையை நடத்துகிறார். என் சபையை நான் கட்டுவேன், அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. சபைங்கிறது ஒரு மனுஷன் புத்தி வச்சு, திறமை வச்சு, தாளந்து வச்சு அவன் பண்ணுற ஒன்று கிடையாதுங்க, நான் பண்ணுறது கிடையாது. சபைங்கிறது உங்களை மாதிரி நானும் இதில் ஒரு பங்கேற்பாளராகத்தான் இருக்கிறேன். என்ன கொஞ்சம் முன்னாடி நின்று பண்ணிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். ஆமாம், அப்படி பார்த்தா நீங்கள் கூட தான் எனக்கு முன்னாடி இருக்கிறீங்க. அவ்வளோதான். ஒரு பங்கேற்பாளர், நானும் ஒரு பங்கேற்பாளர். உங்களுக்கு எப்படி ஒரு ரோல் இருக்கோ அது மாதிரி எனக்கு ஒரு ரோல், அவ்வளோதானே தவிர வேற எதுவுமே இங்கே ஸ்பெஷலே கிடையாது. இங்கே என்னன்னா ஒரே அப்பா, அவர் எல்லாருக்கும் இத்தனை குமாரர்கள், இத்தனை குமாரத்திகள் இந்த இடத்துல இருக்கிறோம். ஆமென். இட்ஸ் நாட் அ சர்ச், இட் இஸ் அ ஃபேமிலி. எல்லாம் சொல்லுங்க, ஃபேமிலி. ஏன் இந்த பேமொழி அதை சொல்லலைங்க, பேமொழி நிறைய பேர் நினைக்கிறாங்க, அது இல்லை, ஃபேமிலி. ஆமென். பக்கத்தில் கை போட்டு சொல்லுங்க, பெரிய குடும்பம் இது, நம்ம குடும்பம். ஆமென். குடும்பத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆமென். இது குதூகலமான குடும்பம், ஆனந்த குடும்பம், மகிழ்ச்சியின் குடும்பம், ஆர்ப்பரிக்கிற குடும்பம், ஒருத்தருக்காக ஒருத்தர் நிற்கிற குடும்பம். ஆமென். மாயாண்டி குடும்பம் இல்லை, மன்னவரின் குடும்பம். ஆமென். ஹல்லேலூயா. ஒன் அனதர், ஒருவருக்காக ஒருவர் வாழ தேவன் சபையை வைத்தார். சபை ரொம்ப அற்புதமான திட்டம் பாருங்க. அது ஒரு மனுஷனுடைய கண்டுபிடிப்பு கிடையாது. சிலர் அதை பற்றி இன்னுமே தெரியறதில்லை. ஒரு 4 பேர் ஏதோ சர்ச்சை ஆரம்பிச்சிடலான்னு, அப்படிலாம் இல்லை. இட்ஸ் அ காட்ஸ் பிளான், இட்ஸ் அ டிவைன் திங்ஸ். தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. அதனால தான் இட்ஸ் அ ஹவுஸ் ஆஃப் காட் அப்படின்னு படிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய வீடா. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எங்க வந்திருக்கிறீங்க? தேவனுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. தேவன் ராஜா, அவர் வீட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க. அதனால தான் ராயல் ஃபேமிலின்னு சொல்றோம். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை அவர் தான் அழைச்சார். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களை கடைசி வரைக்கும் நடத்துவார். ஆமென். பண்டிகைக்காக மட்டுமே சபை பக்கம் எட்டி பார்க்குற ஒரு கிறிஸ்தவ கூட்டம் ஒன்று இருந்தது. அநேகமாக இந்த கூட்டத்தில் அது இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருக்கும்னா அந்த மனநிலையாக மாற்றிட்டு தேவனை எப்போதும் தேடுகிற ஒரு மனநிலைக்கு நீங்கள் வரும்படி இந்த நாளிலே உங்களை நான் அழைக்கிறேன். ஆமென். ஆமாம், அது ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸில் அந்த மாதிரி போய் உட்காந்துருக்கும். இன்றைக்கி போய் ஒரு கும்பல் கிளம்பி போவாங்க, இன்னைக்கு எப்படியாவது போயிடும் கிறிஸ்மஸுக்கு அப்படின்ட்டு. அவங்க 3 மேட்ருக்கு கண்டிப்பாக போவாங்க. ஒன்று என்னது? கிறிஸ்மஸ். இன்னொன்று என்னது? குட் ஃப்ரைடே. பிரதர், நல்லதுக்கு போட்டனாலும் கெட்டதுக்கு போயிடணும்ல அப்படின்னு துக்கம் விசாரிக்கிறது போயிடுவேன் வெள்ளிக்கிழமை. அப்புறம் என்னது? அப்புறம் ஈஸ்டரு, இது மாதிரி நியூ இயர், ஒரு 4 நாள் தான் வச்சுருக்கிறாங்க நிறைய பேர். நாள்தோறும் நாம் அவரை தேடுவதற்கு அளவிற்கு அவர் போதுமானவராக, நல்லவராக அவர் இருக்கிறார். ஆமென். வாழ்க்கை பாருங்கள், நிறைய பேருக்கு சங்கடமாகவே இருக்குது. அவங்களுக்கு தெரியல ஏன் இப்படி இருக்குன்னே தெரில. அவங்க என்னென்னா, சில சொல்லுவாங்க, ஆண்டவருக்காக இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு வந்திருக்கேன் பிரதர் அப்படிமா. ஆண்டவருக்காக சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களா?
சில சொல்லுவாங்க, நான் இந்த புது வருஷத்துலேருந்து ஆண்டவருக்காக பைபிள் படிக்கலான் இருக்கேன், ஆண்டவருக்காக நான் வந்து என் சட்டையை மாற்றலான் இருக்கேன், ஆண்டவருக்காக அப்படிங்காங்க. பாருங்க, பைபிளில் எங்கேயுமே நீ ஆண்டவருக்காக ஆலயத்துக்கு வாங்க, ஆண்டவருக்காக இது பண்ணுங்க அப்படிலாம் சொல்லல. பாருங்க, வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எதையாவது ஒன்று செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. வேதத்தை வாசிக்கிறது எதுக்கு? உங்களுக்கு ஆசீர்வாதம். அதை தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு உங்களுக்கு சொல்லட்டுமே, நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். உங்கள் ஃபெயிலியர் எல்லாம் சக்ஸஸாக மாறும். கிறிஸ்மஸ்னால என்ன தெரியுமா? டம டம்மன்னு அடித்து ஊதி பாட்டு பாடி பரவசப்படுத்துறது தான். ஆமென். மெய்ப்பர்கள் கூட்டத்திற்காக பரலோக பாடற் குழுகே இறங்கி பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கொஞ்சம் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணி கற்ப வேதனைப்பட்டு மரியாள் பிள்ளை பெற்றது மாதிரி நாங்கள் ஒரு 4-5 பாட்டை பாடிட்டோம். நல்லா கவனிங்க. வாழ்த்துதல் சொல்லுகிறது பரலோகம். பரலோகம்னா உங்களை வாழ்த்துது. ஆமென். பரலோகம் உங்களை வரவேற்கிறது. தேவன் எப்போதுமே உங்களை வாழ்த்துகிற பிதாவாக, உங்களை வரவேற்கிற பிதாவாகத்தான் அவர் இருக்கிறார். எங்கடா போனேன், இன்னைக்கு தான் வந்திருக்கியா அப்படின்னு உங்களை குறித்து நீங்கள் நினச்சிட்டு இல்லை, இன்னைக்காவது வந்தேப்பா அப்படின்னு உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். ஆமாம். இவங்க தான் ரெகுலருக்கு ஆளை, அவங்கெல்லாம் ரெகுலராக வர்றதில்லை. அப்படிலாம் கடவுள் ஒதுக்கிறது இல்லைங்க. சம்டைம் பாஸ்டர் ஒருவேளை அப்படி பார்க்கலாம், ஒருவேளை அந்த அளவுக்கு தேவனை அறிகிற அறிவில் வளராத ஒரு பாஸ்டராக இருந்தால் அப்படி செய்யலாம். அற்புதமான வசன பகுதி. இன்னைக்கு நான் சில ஒரு ரொம்ப எளிமையான ஒரு சத்தியத்தை இந்த நாளில் பேச போகிறேன். நிறைய சொல்லி உங்களை குழப்பி இன்னைக்கே உங்களை அனுப்ப விரும்பல. I want to talk some simple things. Okay? 1 தீமோத்தேயு 3:16 அன்றையும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறதுபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். எல்லாம் சொல்லுங்க, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். இன்னைக்கு என்ன நாள், இன்னைக்கு என்ன கொண்டாடுறோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறோம், அல்லது கிரைஸ்ட் பர்த்டே. இது என்ன நாள்? ஏசப்பாவுக்கு என்னது? ஆனால் புது துணி புது சட்டெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். யோசிக்கிறாங்க நிறைய பேர், பர்த்டே யாருக்கு? புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்கிறதுலாம் யாரு? அதிலே பாருங்களேன், சிலருடைய பிறப்பு அவங்களுக்கு மட்டும்தான் பிரயோஜனம், ஆனால் அவர் பிறப்பு நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்குது. ஆமென். என் பிறந்த நாளுக்கு நீ போடுறா, நீ போடணுங்கிறதுக்காக தான்டா நான் பிறக்கவே செஞ்சேன். ஆமென். உங்களை உடுத்தி வைக்கிறதுக்காக தான் உங்களை உண்டாக்குனவரே இந்த பூமிக்கு என்ன பண்ணார்? இறங்கி வந்தார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா உடுத்தி இருக்கீங்க, இன்னும் நல்லா உடுத்துவீங்க. நியூ இயருக்கு இன்னும் பிரம்மாதமா, நல்ல பிரம்மாண்டமா வரணும். ஆமென். பிரைஸ் காட். கடவுளுடைய பிள்ளைங்க நல்லா உடுத்தணுங்க, நல்லா உண்ணணும், அப்புறம் நல்லா உடுத்தணும். ஆமென். அதனால தான் பாருங்கள், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போன்னு என்ன பண்ணாதீங்க, உடுப்போன்னு கவலை. பூக்களை பாரு எவ்வளோ அழகாக உடுத்தி இருக்குது, அவைகளை பார்க்கிலும் உங்கள் பரமபிதா உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்னார். ஆமென். ஒன்றும் இல்லை, நான் எதையும் பண்ணி யாரையுமே மாற்ற முடியலன்னா கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிங்க, அதுவே கொஞ்சம் பேரை மாற்றும். என் கேரக்டரு யாரையுமே மாற்ற மாட்டேங்குன்னா கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டே வாங்க, பரவாயில்ல, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லியாவது 2 பேர் மாறுவாங்க. ஆமென். நம்ம ஆட்கள் வந்து வேற மாதிரி ஆக்கிடுறாங்க. இப்போ மேக்கப் செட்டெல்லாம் கலத்தி வச்சுட்டு சர்ச்சுக்கு வரும்போது முழுக்குன்னு வாங்கன்ட்டாங்க. ஆனால் இந்த சர்ச்சு வேற, வெளியில் எப்படி இருக்கீங்களோ பரவாயில்ல, உள்ளே வரும்போது நல்லா போட்டுட்டு வாங்க அப்படிங்கிறோம். ஆமென். கடவுள் வந்து கலட்டுற கடவுள் அல்ல, கடவுள் மாட்டி விடுகிற கடவுள். ஆமென். நிறைய பேர் கலட்டுற கடவுளை தான் படிச்சிருக்கிறாங்க. அதனால கிறிஸ்தவத்துக்குள்ள வந்த உடனே எல்லாத்தையும் கலட்டிடுவாங்க. கலட்டி எடுத்துருவோம்ல.
அதை எங்கே கலட்டி போட சொல்லுவாங்க? இங்கே வைக்கல பாருங்க, கடைசியில் தான் வைப்பாங்க. உண்டியல் பெட்டி வச்சு அந்த அசுத்தமானதை இங்கே போட்டுரு அப்படிம்பாங்க. அசுத்தமானதை உண்டியலில் போட்டால் உண்டியல் அசுத்தமாவாதா? அது பரவாயில்ல, நாங்கள் கழுவிப்போம். இப்படியே சொல்லி எல்லாத்தையும் கலத்தி எங்கே கொண்டு வந்துட்டாங்க? உண்டியல் பெட்டிக்கு வந்துடுச்சு. இவங்க என்ன ஆயிட்டாங்க? உண்டியல் தான் அந்த ரேஞ்சுக்கு மாற்றி விட்டாங்க. ஒருவேளை நீங்கள் வரும்போது கூட வெறுமையாக வரலாம், ஆனால் இதை கேட்க 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 கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிரம்பி வழிகிற ஆள் மாதிரி நீங்கள் இருக்கணும். இங்கு நாங்கள் அந்த தேவனைத்தான் அறிவிக்கிறோம். ஆமென். கேட்குறா, என்ன பிரதர் பிரேஸ்லெட் போட்டிருக்கீங்க, டைமண்ட் ரிங் போட்டிருக்கீங்க, வைர மோதிரம்லாம் போட்டிருக்கீங்க, என்ன அப்படிங்க. நான் சொல்கிறேன், இதெல்லாம் கம்மிங்க. ஓசோன்னு ஒரு ஆள் இருந்தார் இந்த உலகத்தில். அவர் 75 ரோல்ஸ் ராய் வச்சுருந்தாராம். எத்தனைங்க? அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன 75 தான் வச்சுருக்கீங்க, 75 வச்சுருக்கீங்களேன்ட்டு. அவர் சொன்னார், சும்மாப்பா டெய்லி ஒன்று இருந்தால் நல்லா இருக்குங்கிறார். செத்து போயிட்டார் அவர். ஒரு மனுஷன் பாருங்க, ப்ராஸ்பெரிட்டியே அவ்வளோ திறந்து என்ன பண்ணுறான், உள்ள வரவேற்கிறான். கடவுளுடைய பிள்ளைங்க தான் எங்கேயோ தெரில, எங்கே போய் இந்த தரித்திரத்தை பிடிச்சாங்கன்னே தெரில. அவங்க மனசில் ஒட்டிக்கிட்டு இருக்கிற காரியம்லாம் என்ன தெரியுமா? நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணக்கூடாது, நம்ம அவ்வளோ நல்ல வீட்டில் இருக்கக்கூடாது, வாகனங்கள் கூடாது, ஆடம்பரம் கூடாது, எதுவுமே கூடாது, கடைசியில் நீ உயிரோடு இருக்கவே கூடாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்மளை என்ன பண்ணிட்டாங்க, ஆக்கி விட்டுட்டாங்க. இது கிறிஸ்தவம் கிடையாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் எல்லாரும் நல்ல ட்ரெஸ் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த இயேசுக்கு மட்டும் ஒரு கந்த துணியை சுற்றி எப்படி உட்கார வச்சுருப்பாங்க. கேட்டால் சொல்கிறாங்க, இயேசு என்ன துணி தான் சுற்றி வச்சாங்களாம்? கந்தை துணியாம் கத்தனுக்கே ஒரு பாட்டு உண்டு பாருங்க. கந்தை என்ன பண்ணாங்களாம்? சுற்றி வச்சாங்களாம். ஒழுங்காக பைபிள் படிச்சு பாருங்க. பைபிளில் துணியை சுற்றி அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் மதம் இருக்குது பார்த்தீங்களா, அது வெறும் துணின்னா எஃபெக்டிவாக இல்லை, அதனால கந்தையும் சேர்த்து சுற்றிட்டு. ஏன் தெரியுமா? அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் தரித்திரத்தை சுத்த முடியுங்கிறதுக்காக. இயேசு பாருங்க, தரித்திரத்தை போக்க வந்த தெய்வம் அவர். இதுக்கு நல்ல இந்த ஆமீன் சரியில்லைங்க, உங்களுக்கு விளங்கவே இல்லை. ஏழ்மையை போக்க வந்த இயேசு அவர். ஆமென். இயேசு உள்ள வர்றாருன்னா தரித்திரம் உடையும், ஏழ்மை வெளியில போகும், செழிப்பு வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். என்னங்க கிறிஸ்மஸ் அன்னைக்கும் செழிப்பு தானா? வேற ஏதாவது பேசக்கூடாதா? பாருங்க, வேற ஏதாவது பேசிடுவோம் பார்த்துக்கோங்க. கடவுளுடைய பிள்ளைங்க ஜொலிக்கணுங்க. ஆமென். நான் அப்படியே பார்க்கும்போது கிலோ கணக்கில் தெரியும் எனக்கு, கொழுப்பு இல்லை பிரதர், கிலோ பார்த்தாதா அது இல்லை. எல்லாம் சரவணா ஸ்டோரு, அங்கே இருக்கிற தங்க நகை மாளிகைலாம் எம்டி ஆயிடுச்சு, எல்லாமே இந்த சர்ச்சுக்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். அவர்கள் எகிப்தை கொள்ளையிட்டார்கள். போய் நகை கடையை உடச்சி எடுத்துகிட்டு வாங்கிடாதீங்க. பாஸ்டர் தான் சொன்னார் கிறிஸ்மஸ் அதுமா வாங்க கொள்ளையிடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்ஹெரிட் அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், சுதந்திரிச்சுக்கணும் கடவுள் விரும்புகிறார். ஆமென். கடவுளை நம்பாத, கடவுளை விசுவாசிக்காத, மற்றவன் வாழ்க்கையை கெடுக்கிறவன்லாம் நல்ல நிலையில் வாழ்கிறான். ஆனால் கடவுளுடைய பிள்ளை தலையை சொரிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கு. கிறிஸ்துமஸுக்கு ட்ரெஸ்ஸு எடுக்கலாமா வேண்டாமான்னு யோசித்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலைமையில் இது உட்காந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கணும்னா, இந்த கிறிஸ்மஸுக்கு ஒரு 10 பேருக்கு எடுத்து கொடுக்குறோம், 100 பேருக்கு எடுத்து கொடுக்குறோங்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும். ஆமென். நீங்களும் நல்லா உடுத்தணும், 4 பேரை உடுத்தி விற்கணும். ஆமென். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா என்னதோ மதத்தில் சேர்ந்துடாதீங்க. இது மதம் கிடையாது. நிறைய பேர் மதத்தில் சேர்ந்துடுறாங்க. நிறைய பேர் கேட்காங்க, ஐயா எங்கள் பேரை வேணால் நாங்கள் மாற்றட்டுமா? உங்கள் பேரை யாரையா மாற்ற சொன்னோம்? நாங்கள் வேணால் உங்கள் மதத்தில் சேர்ந்துருவோமே அப்படிங்காங்க. நாங்கள் மதமே நாங்கள் நம்புறதே இல்லையே. மதம் யானைக்கு தான் பிடிக்கும், எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எங்களுக்கு இயேசு ஒருத்தர் தான் பிடிக்கும். We are the lovers of Jesus. நாங்கள் இயேசுவை காதலிக்கும் காதலர்கள்.
இது கிறிஸ்துவை சிநேகிப்பவர்களின் சங்கமம். அதுதான் சபையாக இருக்கிறது. ஆமென். இது நேசிப்பவர்களின் கூட்டங்க. இட்ஸ் நாட் a religion, it's a relationship, it's a personal relationship. இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற தனிப்பட்ட உறவு தான் கிறிஸ்தவமாக இருக்கிறது. ஆமென். அவர் உங்க உள்ளத்துல பிறக்கணும், உங்க வாழ்க்கைக்குள்ள அவர் வரணும், உங்க வாழ்க்கையே வசந்தமா மாறணும். ஆமென். அதான் காரியம். பாருங்க, இந்த சத்திரம் நடத்திட்டு இருந்த இடத்துல ஆட்கள்லாம் ஹோட்டல் ரூம்ஸ், ஆனால் ஹோட்டல்ஸ் இன்றைக்கி சொல்லலாம் என்ன மாடல் லாங்குவேஜில் என்ன ஹோட்டல் அந்த மாதிரி போனால் அங்கே வந்து இயேசுவை பெற்றெடுக்கிறதுக்கு அங்கே என்ன இல்லை, இடம் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ கடைசியில் அங்கே ஒரு தொழுவம் தான் இருந்தது. அது பெரிய ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கு. ஆடா மாடா அப்படின்ட்டு ஏதோ ஒன்று ஆடா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் காரியம். ஸோ அந்த மாதிரி ஒரு தொழுவில் இயேசு என்ன பண்ணார், பிறந்தார். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, தொழுவத்தில் பிறந்தது இயேசு தொழுவத்திலேயே வாழ்ந்தார் நினச்சிட்டாங்க நிறைய பேர். இந்த வழியாக போகும்போது பக்கத்தில் ஒரு வயிறு வலி வந்துடுச்சு, பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னா அங்கே என்ன பண்ணுறாங்க, போய் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பெற்றெடுத்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஞானிகள் சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க வரும் பொழுது அவர்கள் வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையை கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்தார்கள் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. ஆமென். அப்போ இயேசு தெருவோரத்திலே கிடக்கல, எங்கே இருந்தார், வீட்டில் இருந்தார். ஆமென். வறுமையை போக்க வந்தவருங்க அவரு, ஏழ்மையை உடைக்க வந்தவருங்க அவரு. ஏழைகளை நேசிக்கிறார், ஆனால் ஏழ்மை இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார். பழைய ஏற்பாட்டிலேயே கடவுள் சொல்றாரு, எளியவன் உனக்குள் இல்லாதிருக்க வேண்டும் அப்படிங்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஒரு ஏழை இருக்கக்கூடாது. எல்லாம் சொல்லுங்க, இந்த சபை, எல்லாம் சொல்லுங்க, நாங்கள் ஏழ்மைக்கு எதிரி, தரித்திரத்துக்கு எதிரி, நோய்க்கு எதிரி, சாவுக்கு எதிரி, பகைமைகளுக்கு எதிரி. ஆமென். சபை இப்படி தனித்துவம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது. ஆமென். அதனால் பாருங்கள், நல்லா உடுத்தணும், நல்லா சாப்பிட்ணும். சிலர்லாம் இப்போ கிறிஸ்மஸ் ஆராதனை எதுக்கு வச்சுருக்காங்க தெரியுமா? கிறிஸ்மஸ் ஆராதனை திட்டத்துக்காக ஒரு ஆராதனை வச்சுருக்காங்க. அவங்களாம் கூடிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பாரம்பரிய மக்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்களாம் பரலோகம் போக மாட்டான், இன்னமும் இவங்களுக்கு தான் குத்தகை விட்டுருக்க மாதிரி. சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் தாங்க போவோம், நாங்கள் தான் போவோம். எனக்கு அவங்க தான் போவாங்களான்னு டவுட்டாகவே இருக்குது. எனக்கு இன்னொன்று என்னென்னா, இவங்க போகிற பரலோகத்துக்கு நம்ம போகணுமா, அது இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஷோ சங்கடமாக இருக்கு ஆண்டவரே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த குரூப் அங்கே வேற இருப்பாங்களா, அதுக்குள்ளே மாறிடுவாங்கன்னு நம்புகிறோம். ஆமே, கண்டிப்பாக மாறுவாங்க, பட்டணமே மாறும். ஹல்லேலூயா. அதனால் இட்ஸ் நாட் a religion. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இது மதம் கிடையாது. பொட்டு வச்சுருக்காங்களே உங்கள் சர்ச்சில் நிறைய பேர் கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க. ஆமாம் வைப்பாங்க, அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை பொட்டு வந்து அப்படிங்க. பாருங்கள், நான் ஏன் பிரசங்கத்துக்குள்ளே போல தெரியுமா? பிரசங்கம்லாம் இல்லை, இதுதான் நிறைய பேர் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கோம். இவர் பாஸ்டரா யாரு, அதுக்கான அறிகுறியே தெரியலையே. இருக்கக்கூடாதுன்னு தானே இப்படி வந்திருக்கோம். ஒருத்தர் கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு சொல்றாரு, தம்பி அதெல்லாம் இருக்கட்டும், பாஸ்டர் எப்போ வருவார் அப்படிங்க. வெயிட் பண்ணுங்க ஐயா, 5 நிமிஷத்துல இப்போ வருவார் பாருங்க. மைக்கு பிடிப்பாரு, மைக்கு பிடிச்சி பேசணும்னா, நீங்களா தம்பி, என்ன ஆவியில உணர்ந்தேன். ஆனா ஆவியில் அவர் உணர்ந்துட்டாராம் முதல்லையே. இதே ஓட்டுவாங்க பாருங்க ரொம்ப பேர். அவங்க ஃபுல்லாக அந்த செருப்பு போட்டிருக்காங்களே, பூ வச்சுருக்காங்களே, நகை போட்டிருக்காங்களே, இப்படியே பார்க்குறது பாருங்க. நான் சொல்கிறேன், இது நம்முடைய கலாச்சாரம். இயேசுவை நம்முடைய கலாச்சாரத்தோடு தொழுது கொள்ளும்படி தேவன் விரும்புகிறார். ஆமென். இயேசு வந்தது நம்மளை ஐரோப்பிய கலாச்சாரத்துக்கு மாற்றுறதுக்கு இல்லை, நம்முடைய மனதை மாற்றுறதுக்கு, வாழ்க்கையை மாற்றுறதுக்கு, நம்மை நன்றாக்குவதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வையுங்க பூவை. அடுத்தவங்க காற்றுல தான் வைக்கக்கூடாது, அதுதான் தப்பு. உங்கள் தலையில் எவ்வளோலாம் என்ன பண்ணலாம், வைக்கலாம். எவ்வளோ போடணுமோ கழுத்து தாங்குற அளவுக்கு என்ன பண்ணுங்க, போடுங்க. ஆமென். போடாதவங்கெல்லாம் போடுவீங்க, இங்கே உள்ள வந்தாலே போடுற அபிஷேகம் வேலை செய்யும்.
காலியா நீங்க யாரும் இருக்க மாட்டீங்க. ஆமென். காலியா இருக்கவே மாட்டீங்க. தூத்து போன துறவெல்லாம் தோண்டினார்கள். ஐயோ போங்க. சிலதெல்லாம் போட்டாங்க, அப்புறம் தூத்து போயிட்டு. அதுக்கு பல காரணம். ஒரு பக்கம் வறுமை கஷ்டம், இன்னொரு பக்கம் சபையில் போய் தூத்து போயிட்டு. இது ரெகபோத்தின் இடமா இருக்கிறது. தூற்று போன துறவுகளெல்லாம் தோண்டப்படும். இப்பொழுது தேசத்தில் நாம் பழுகும்படி பெருகும்படி கர்த்தர் நமக்கு வழியை உண்டாக்கினார். ஆமென். அதனால தூத்துக்கு போயிருந்தா மறுபடியும் போய் குத்திருங்க. குத்தி நல்லா போட்டு கர்த்தர் எவ்வளவு மகிமையானவர்னு காமிங்க. ஆமென். இல்லை இதுலேயே ஓட்டிட்டாங்க. சட்டையை எதிர்த்து பேசி, நகையை எதிர்த்து பேசி. ஒருத்தர் சொல்றாரு, இயேசு டிசம்பர் மாசமா பிறந்தாரு. இது ஒரு ஆர்கியூமெண்ட் பாருங்க. டிவி ஃபுல்லாக உட்காந்துக்கிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, ஆனால் எனக்காக பிறந்தாருங்க, அது எனக்கு தெரியுங்க, அது போதுங்க, நான் நல்லா இருப்பேன். டிசம்பர் பிறந்தாரா பிறக்கலையா? பிறந்தாருல, அப்புறம் என்ன இவ்வளோ கேள்வி? இயேசுக்கு ஆணியை இங்க அடிச்சாங்களா இங்க அடிச்சாங்களா? ஆர்கியூமெண்ட். ஆணியை இங்க அடிச்சாங்கன்னு நம்பி ஒரு சபை தனியா போயிட்டு, இங்க அடிச்சாங்கன்னு இன்னொரு சபை இன்னொரு பக்கம் போயிடுச்சு. ஒரு ஆணிக்கு இவ்வளவு அக்க போறா, இன்னும் ஆர்கியூமெண்ட் விட மாட்டுக்கு. அவர் கையில இன்னும் ஓட்டை இருக்கு அப்படிங்கிற ஒருத்தர் சொல்ல, இல்ல ஓட்டெல்லாம் அடைஞ்சிட்டு அப்படிங்காங்க. இதுக்காக ஓட்டை விழுந்துருது. இப்படிதான் பிரிஞ்சு போயிடுங்க. இதெல்லாம் மதம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரிலிஜியன். டோன்ட் பி அது ரிலிஜியன். மதத்தில் இருக்காதீங்க. இந்த மாதிரி பேச்சு சிந்தனை எல்லாம் என்னது? மதம். அது உங்களை கொன்னுரும். வெளியில வந்துருங்க அதுல இருந்து. எழுத்து கொள்ளும். தட் மீன்ஸ் த ரிலிஜியன் உங்களை என்ன பண்ணிடும்? கொலை பண்ணிடும். நிறைய பேரை கொன்னுட்டது. 30 வயசுல 20 வயசுல அநியாயமா செத்து போயிட்டாங்க. மாத்திரை மருந்து கொடுக்காமலே கொண்டுட்டாங்க, செத்து போயிட்டாங்க. இதெல்லாம் யார் கணக்கில் சேரும்? mercy killing. ஆரோக்கியமா நீடிய விதத்தில் வாழ்ந்து பல பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் நீடூழி வாழ்க, தீர்காயுஸ் பவ. என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ எல்லா லாங்குவேஜ்லையும் சொல்லுங்களேன். வரமாட்டுக்குல வாயில அடுத்தவங்களை ஆசீர்வதிக்கணும்னா வரமாட்டுக்கு சொன்னீங்களா? நீங்களும் சொல்லுங்க, நீங்களும் வாழுங்க. ஆமென். ஏன் மரணத்தையே ஜெயிச்சு ஒரு வாழ்க்கை வாழுங்க. ஏன் நீங்க சாவணும்? சாவவே வேண்டாம். ரொம்ப நாள் இருங்க, இருந்துகிட்டே இருங்க. ஆமென். அதையும் நாங்க நம்புறோம். கேப்ல எல்லா மெசேஜும் சொல்லிடணும். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு அற்புதமான வாழ்க்கை. இட்ஸ் அ லைஃப் ஆஃப் செலிப்ரேஷன். அது ஒரு கொண்டாட்டமான ஒரு வாழ்க்கை. அப்படி உங்களுக்கு கொண்டாட்டமா இல்லைன்னா நீங்க மதத்தில் சிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சிலர் பாருங்க, மிகுந்த கஷ்டத்தோடு பாடுகளோடு இயேசுவை நாங்கள் பின்பற்றி கொண்டே இருக்கிறோம் அப்படிங்க. என்ன 30-40 வருஷமாவா? கிடையாது. என் பாடெல்லாம் அவர் சுமந்துட்டாரு. இப்போ பாட்டு தான் எனக்கு இருக்கு. பாடு அவருக்கு, பாட்டுகள் மட்டுமே எனக்கு. நான் பட்ட பாடு, நான் பாடுற பாட்டு அப்படிதான் சொல்லணும். ஆமென். கிறிஸ்து பாடுபட்டார். ஏன்? நீங்கள் பாக்கியம் பெறும்படியாக. ஆமென். இட்ஸ் வண்டர்ஃபுல் லைஃப். பக்கத்துல பார்த்து கேளுங்க, நல்லா இருக்கா? கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குது? ஆர் யூ ஹாப்பி? ஏன்னா தூதன் அதை தான் சொன்னான். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த, எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். The word நற்செய்தி, the word eukolio, the Greek word is eukolio. அப்படின்னா என்னன்னா, it's a too good to be true news. நம்பவே முடியாத அளவுக்கு நல்ல செய்தி தான் நற்செய்தியாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, எல்லா ஜனத்துக்கு. சிலர் சொல்றாங்க பாருங்க, எங்க கொலசாமி, இது எங்க கொலசாமி அப்படிலாம் சொல்றாங்கல்ல. குலத்துக்கு ஒவ்வொரு சாமி. அப்படி எப்படி இருக்க முடியும்? அப்படி கிடையவே கிடையாது. ஆனா மனு குலத்துக்கு ஒரே சாமி.
அவர் மனுகுல சாமி. கடவுள் வந்து ஒரு இனத்துக்கோ ஒரு குலத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கோ சொந்தக்காரராக இருக்கவே முடியாது. அப்படி இருந்தால் அவர் கடவுளே கிடையாதுங்க. கடவுள்னா யாரு? எல்லா ஜாதியார் எல்லா பாசக்காரர்களையும் தன் பிள்ளையாக பார்க்கிறவர் தான் கடவுளாக இருக்கிறார். நம் கலாச்சாரத்தில் ஜாதிகள் எப்படி உருவானது, பிளவுகள் எப்படி ஏற்பட்டதுன்னு போய் பார்த்தா அதன் வேர்கள் எல்லாம் மதங்களாக இருக்கிறது. அந்த மதம் என்ன சொல்லுகிறது? கடவுள் ஒருவரை தலையில் வயிற்றுல தொடையில் காலில் இருந்தெல்லாம் வச்சாரு அப்படின்னு பேசி மனிதர்கள் மத்தியிலே ஏற்றத்தாழ்வுகளை மதம் உருவாக்கி இருக்கிறது. ஆனால் பாவப்பட்ட கிறிஸ்தவமும் அதில் சிக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அதிலிருந்து வெளியே வர வேண்டும். எல்லோரும் ஒரே இரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஒரே தேவனை அப்பா என்று அழைக்கிறோம். கடவுளுக்கு வந்து ஏழை பணக்காரன்ட்டு இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ட்டு இல்லை. எல்லா ஜாதியும் எல்லா பாசைக்காரரும் அவருக்கு சொந்த பிள்ளைகளாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆமென். நீங்கள் விசேஷித்தவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் விசேஷித்தவர்கள். சொல்லுங்க, நீ என் சகோதரன், நீ என் சகோதரி, நீங்கள் என்னுடைய தாய், நீங்கள் என்னுடைய தகப்பன், நீங்கள் என்னுடைய நண்பர். ஆமென். அப்படி ஒன்று வரலன்னா அதுக்கு பேர் சபையே கிடையாதுங்க. இன்னும் ஜாதிகளின் பெயரால் ஜாதிகளின் காரியங்களால் பிரிஞ்சிருக்கும்னா that's not a church. That's not a church. That's not a church. என்னன்னா காஸ்பல்ங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். யாரெல்லாமோ வந்து மாற்றணும்னு நினைக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் சுவிசேஷம் மாற்றி அமைக்கிறது. ஆமென். ஸோ சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. எல்லாம் சொல்லுங்க செலிப்ரேஷன், எல்லாம் சொல்லுங்க கொண்டாட்டம். ஆமென். ஸோ ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கிறிஸ்டியன் லைஃப். இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி மத கேள்விகளில் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, உட்கார்ந்துட்டு இருக்கவே மாட்டீங்க. மதத்தில் இருக்காதீங்க, ஜீவனுக்குள்ள வாங்க, வாழ்க்கைக்குள்ள வாங்க, அற்புதமாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். இப்பொழுதுதான் பிரசங்கம் துவங்குகிறது. ஆமென். எஸ். வாசித்த வசனத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதில் ஒரு வார்த்தை வருகிறது, தேவன் மாம்சத்தில், எல்லாம் சொல்லுங்க, வெளிப்பட்டார். மாம்சத்தில் வந்தது யாரு? சரீரத்தில் வந்தது யாரு? யாருங்க? எல்லாம் சொல்லுங்க, தேவன். சிம்பிளாக சொல்லணும்னா இன்னைக்கு என்னுடைய மெசேஜ் வந்து கடவுள் மனிதனானார். எல்லாம் சொல்லுங்க, கடவுள் மனிதனானார். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா கடவுள் இயேசுவானார். இன்னைக்கு நான் பேச போகிற மெசேஜினுடைய முக்கியமான தீம் வந்து என்னன்னா மனிதன் என்பது தான். எல்லாம் சொல்லுங்க, மனிதன் மனிதன் மனிதன். அதான் இன்னைக்கு பேச போகிறேன். அதான் இன்னைக்கு டாபிக். எவ்வளோ டைம் இருக்குதோ அவ்வளோ விஷயம் என்ன பண்ணலாம், இன்னைக்கு பேசலாம். முதல்ல சில வேத வசனங்களின் ஆதாரங்களை உங்களுக்கு தந்து அப்புறம் வேகமாக சில விஷயத்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். எத்தனை பேர் கேட்க ஆர்வமாக இருக்கிறீங்க? கடவுள் மனிதனானார். வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் காட்லினஸ்? தேவ பக்தியின் ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னால், கடவுள் எப்படி ஆனாராம்? மனிதன் ஆனார். அந்த அவதாரங்களை குறித்த நம்பிக்கை நம் தேசத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கிறது. நிறைய அவதாரம்லாம் வந்துதான் என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு அவதாரமும் என்னெல்லாமோ பண்ணுச்சு, என்னெல்லாமோ செஞ்சிச்சு அப்படிங்கிறத மக்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வேதவசனம் நமக்கு சொல்லுது, கடவுள் இயேசு என்கிற பெயரிலே இந்த பூமியில் மனிதனாய் அவர் வெளிப்பட்டார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மனு அவதாரம். வெளிப்பட்டவர் யார் அப்படின்னா கடவுள். இந்த NIV படிக்கிறோம், என்ன படிக்கிறோம்னா he appeared in the flesh. அவர் வந்து மாம்சத்தில் என்ன பண்ணாராம், வெளிப்பட்டாராம். இதுக்கு இது ரொம்ப ஆழமாக சொல்லணும்னா, இன்னைக்கு இந்த செய்தியை நீங்கள் ஆழமாக கவனிச்சிங்கன்னா இந்த பூலோகத்தில் கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிற வாழ்க்கையை அற்புதமாக கொண்டாட ஆரம்பிச்சிருவீங்க. எப்போவுமே முதல்ல சத்தியத்தை கேட்கணும், சத்தியத்தை நீங்கள் அறியணும், அது உங்களை விடுதலையாக்கும். ஆமென். இங்கே வெறும் கேக்கும் வெறும் ஸ்டாரும் வெறும் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இங்கு சத்தியம் போதிக்கப்படுகிறது. அது ரொம்ப கவனித்து கேட்கணும், ரொம்ப ஆழமாக கேட்கணும். உள்ளே போச்சுன்னா உங்கள் பூலோக வாழ்வை அர்த்தமுள்ளதாக அது மாற்றிவிடும். ஆமென். அதனால தான் நாங்கள் எப்போவுமே சொல்கிறோம், மனிதர்களின் பிரச்சனைகளுக்கு தேவனுடைய தீர்வுகளை இங்கே நாங்கள் என்ன பண்ணுகிறோம், பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் இன்றைக்கி கேட்க போகிறது உங்கள் வாழ்வின் பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் நீங்கள் கேட்க போகிறீங்க. இந்த கடவுள்
மனிதனாய் வெளிப்பட்டார், மாம்சமானார் அப்படிங்கிற சத்தியம் ஏன் ரொம்ப முக்கியம்? இது இது ஏன் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். இன்னும் சில வசனங்கள் சொல்லுகிறது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் எப்படிங்க மனுஷராக வர முடியும்? இப்போ இஸ்லாமிய சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறார்களா இல்லையா? நம்புகிறார்கள். என்னவென்று நம்புகிறார்கள்? He is a prophet. அவர் யாரு? ஒரு தீர்க்கதரிசி என்று நம்புகிறார்கள். ஆனால் அவர் யாரா இருக்க முடியாது? கடவுளின் மகனா இருக்கவே முடியாது. அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணங்கள். ஏன்னா சிலுவையில் போனாரு, மரிச்சாரு, எப்படிங்க இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் அவங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் வேத வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, இயேசு கடவுள் இயேசு என்கிற பெயரிலே மாம்சத்தில் அவர் என்ன பண்ணாராம்? வெளிப்பட்டார். ஆமென். இன்னொரு வசனம், 2 வசனம் காமிச்சிட்டு செய்திக்குள்ளே நம்ம இன்னும் போகலாம். எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க. யாரு? நாம யாரு? நாம எப்படி இருக்கிறோம்? நமக்கு என்ன இருக்கு? மாம்சமும் இரத்தமும் இருக்க அவரும் யாரு? இயேசுவும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கும் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இயேசு நம்மை போல் ஆனார். பக்கத்தில் பா சொல்லுங்க, உங்களை போல் ஆனார். உங்களை மாதிரி அவர் ஆனாரா? பைபிள் கடவுளை அவருக்கு ஒரு 5 கை இருந்தது, 3 கால் இருந்தது இப்படிலாம் சொல்லல. பைபிள் எப்படி சொல்லுதுன்னா, அவர் உன்ன மாதிரி தான் இருக்கிறாருன்னு சொல்லுது. இன்னும் சொல்ல போனா, நீ அவரை மாதிரி தான் இருக்கிற, அவர் உன்ன மாதிரி தான் இருக்கிறார். ஆமென். கடவுள் முதல்ல ஆதாமை படைச்ச போது அவருடைய சாயல்ல அவர் ரூபத்தில் படைச்சாரு. படைச்சிட்டு ஆதாம் அப்படியே பார்த்தார். அவருக்கு எப்படி இருந்திருக்கு தெரியுமா? பா, என் முகத்தையே கண்ணாடியில் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கடவுளை பார்க்கணுமா? தெரியுதா? தெரியுதா? நல்லா பாருங்க, தெரியுதா? நான் தான். ஆமென். மனுஷனா ஒரு அற்ப பிறவி கிடையாது, ஒரு சாதாரணமான பிறவி கிடையாது. இந்த மனிதனுடைய பிறவியை பற்றி சிலருக்கு ரொம்ப உயர்ந்த கருத்து இருக்கு. சொல்றாங்க பாருங்க, அரிது அரிது. ஸ்கூல்ல படிச்சது இப்போ மாதிரி யூஸ் ஆகட்டும். சொல்லுங்க, மானிடராய் அதிலும் அரிது. அது வேறங்க, சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்களோ, அது வேற. மங்கையாராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டும், அது வேற. இது என்னது? அரிது அரிது அதிலும் அரிது. கூன் குருடு செவிடு இல்லாம பிறக்கிறது. சிலர் கொஞ்சம் உயர்வா பேசியிருக்கிறாங்க. எதை? இந்த மனுஷ பிறப்ப கொஞ்சம் உயர்வா பேசியிருக்கிறாங்க. ஆனா அதிகமா பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மத்தியில் இருக்கிற நம்பிக்கைகள், பேச்சுக்கள், உரையாடல்கள் இதெல்லாம் போய் பார்த்தா இந்த மனித பிறப்பை பத்தி என்ன சொல்றாங்க? என்ன ஜென்மண்டா இது, என்ன பொறப்படா இது சொல்றாங்க. மதத்தினுடைய சிந்தனை என்ன தெரியுமா? அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா மனுஷனா பிறக்கக்கூடாது. இருந்தா யாரா மட்டும் பிறந்துடக்கூடாது. அப்படி யாராவது மனுஷனா ஒருத்தன் பிறந்துட்டாலே அவன் போன ஜென்மத்தின் கருமம். அதனாலதான் மனுஷனா பிறந்துட்டான். அப்போ மனித பிறவினால என்னது? கருமம். கருமம். இதுதான் நாம் வாழும் கலாச்சாரங்களில் இருக்கும் நம்பிக்கைகள். இப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ள வந்திருக்கிற நாம இந்த கலாச்சார சிந்தனையிலேயே சபையில உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு கண்டுபிடிச்சு பரமபிதா நடாத நாட்டை எல்லாம் புடுங்கி தூர போட்டுட்டு நல்ல நாத்தை உள்ள வைக்கணும். புது நாத்து, புது நெல்லு. அது ஒன்றும் இல்லை.
ரொம்ப நாள் ஆச்சு பைபிள் மட்டுமே படித்ததுனால அநேகருக்கு வெளிப்பாடு வரவில்லை. இந்த கடவுள் மனுஷனானார்னு ஏன் ஒத்துக்க மாட்டேங்காங்கன்னா, சாச்சா இருந்திருந்து மனித பிறவியா, இது வந்து ஒரு மாதிரி ஒரு அன்னீசியா இருக்காங்க, அது மாதிரி ஆக்கிட்டாங்க. யார மனுஷன் ஜெம்மா சாய சில சொல்லுவாங்க பாருங்க, ஒரு நாயா கூட பிறந்திருக்கலாம். ஒரு நாய் கூட எப்படி இருக்கும், நன்றி உள்ளதா இருக்கும். இவனுக்கு என்னவே இல்லை, ஒரு நன்றியே இல்லை. ஒருத்தர் சொல்றாரு, தத்துவம்லாம் எழுதிட்டாங்க. ஒருத்தர் இல்லை, நாடே அதான் சொல்லிக்கிட்டு, பிள்ளைய பெத்தா கண்ணீர், தென்னைய வச்சா இளநீர், எப்படி இருக்கு பாருங்க. அப்போ இந்த பிறப்பு, இந்த மனிதனின் வாழ்க்கை, மனுஷன், இது எல்லாமே எப்படி இருக்குது, அதை வந்து லோவா சிந்திச்சு பேசி பழகி அப்படி இருக்குது. சில சொல்றாங்க இந்த குரங்குல இருந்து வந்தான்னு சொல்றாங்களே, அது உண்மையா தான் இருக்குன்னு நினைக்கும் போது. ஏன்னா பண்ற சேட்டை பூரா அப்படி இருக்குல்ல, அங்கே இங்கே இருக்கும். ஒன்று பண்ணுறான்னா அநேகமாக டார்வின் சொன்னது உண்மையாக இருக்கும் போல, இப்படிலாம் யோசிக்க வச்சுது. இந்த மாதிரி ஒரு கீழான சிந்தனைக்கு எது நம்மளை எடுத்துட்டு போச்சுங்கிறத உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். அதுக்கப்புறம் இந்த கீழான சிந்தனையை மாற்றி எப்படி ஒரு மேலான சிந்தனைகளுக்கு நீங்கள் போக முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி சொல்கிறதுக்கு நிறைய செய்தி இருக்குது. ஆனால் எவ்வளவு நிறைய சொல்கிறத விட உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கடவுள் இந்த மாம்சத்தில் வந்தார், இந்த சரீரத்தில் என்ன பண்ணார், வந்தார். உங்களை போல் அவருக்கு என்ன இருந்தது, ரத்தம் இருந்துச்சு. தூக்கம் இருந்ததா? ஏசு தூங்குனாரா? தூங்கலையா? புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, அப்போ கூட தலைவர் அசராம தூங்குகிறார். அதெல்லாம் ஒரு ஆசீர்வாதங்க. நிறைய பேருக்கு அந்த ஆசீர்வாதமே இல்லை. ஃபுல்லாக என்ன ஃபோன் வருது, தூக்கமே வரமாட்டேங்கியா, ஒரு ஜபம் பண்ணுங்கய்யா. எதுக்கு? தூங்குறதுக்கு. விசுவாசிகள் சில பேர் அப்படி இல்லை, அவங்களுக்கு சபையிலே தூக்கம் வருது. கேட்டால் சொல்கிறாங்க, நான் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமாயிட்டேன், கர்த்தர் தம் பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். சபையிலுமா அருமையாக தூங்குறாங்க. பரவாயில்ல, அது ஒன்றும் இல்லை, காலையில் ஜபத்துக்கு வந்தனால லைட்டா அப்படிங்கிறாங்க. சிலர் எப்போ வந்தாலுமே அப்படிதான். அவங்களுக்கு என்னமோ தெரில, இந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு, நானும் டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை, பாவம் மனுஷன் எங்கேயாவது நிம்மதியாக தூங்கட்டுமே, வீட்டில் என்ன பிரச்சனையோ தூங்கட்டுமே, என்ன தப்பு இருக்கு அதில்? என்னைக்காவது ஒரு நாள் விழிச்சு சத்தியத்தை கேட்பார். வர்றதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். எங்களிடத்தில் வருகிற ஒருவரை நாங்கள் புறமே தண்ணுவதில்லை, இயேசுவை போலவே. அதுக்கு வேணா கொஞ்சம் வசதிகள்லாம் பண்ணி தர்றோம், எப்படியாவது வாங்க, 2 வார்த்தையாவது காதில் போகும் இல்லையா? ஆமாம். சபை வந்து எப்பவுமே ஆட்களை எடிட் பண்ணி அனுப்புகிற வேலையில் இருக்கிறாங்க. இங்கே எடிட்டிங்கே கிடையாது, எல்லாம் உள்ள வரலாம். ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் வெளியில் நிற்க வேண்டாம், சபைக்குள்ளே வரலாம். வித்தியா ஒரு மாதிரி ஆகுதுல்ல, அதான் மதம். அப்படி யாருக்கெல்லாம் ஆச்சோ அதுக்குள்ளெல்லாம் மத ஆவி இருக்கு. கெட் அவுட் இன் ஜீசஸ் நேம். அதாவது ஸ்மோக்கிங் ஜோன் அப்படின்னு ஒன்று வச்சு அவங்களெல்லாம் சேர் போட்டு டீ வச்சு உட்கார வைக்கலான்னு நான் யோசிச்சிருக்கிறேன். அடிச்சுக்கிட்டே கேளு, நான் சொல்ற சுவிசேஷம் பெருசா அந்த தம்மு பெருசான்னு பார்த்துடுறான். கல்லறி கன்ஃபார்ம் தாங்கிறீங்களா? கை தட்டிருக்கீங்களா? உங்களுக்கு சேர்த்தான். நாங்க பாட்டுக்கு வந்தோம். இங்க நம்ம வந்து காஸ்பலை புரிஞ்சுக்கவே இல்லையா? அவர் வந்து பாவிகள் மேல தோல்ல கை போட்டு அவங்க வீட்டுக்கெல்லாம் போனாரு. மதவாதிகளுக்கு ஒரே எரிச்சல் ஆயிடுச்சு. என்ன யார் இவர் வீட்டுக்கு போறாரு, நானும் உபவாசத்தில் இருக்கிறேன், என் வீட்டுக்கே வரமாட்டேக்காரு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஓ ரபா சந்தர பரவா, அப்புறம் வரமாட்டேக்காரு. ஆனா அங்க ஒருத்தன் ஊரை அடிச்சு உலையில போட்டுட்டு மனசு நொந்து போயிடுச்சு. எப்பவுமே பாருங்களேன், ஒரு மனுஷன் தப்பு பண்ண இன்னொருத்தனுக்கு இது பண்ணும்போது ஒன்றும் சந்தோஷமா இருக்க போறது இல்லை. வெளியில அப்படி தெரியுது, ஆனா உள்ள எப்படி இருக்கும்? அவன் வந்து அந்த ஆத்தென்டிக் டிசைன்ல இல்லாததுனால, கடவுள் வடிவமைத்த அந்த வாழ்க்கைக்குள்ள அவன் வராததுனால அவன் மனசுல எப்படிதான் இருக்கும்? வேதம் சொல்றது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. அவனும் உடஞ்சி போய் தான் இருக்கிறான். இவன் ரொம்ப திட்டும்போது போ என் காசுக்கு தேடி நீ ஒரு நாள் வருவ இப்படின்னே இருக்கிறான். ஆனால் இயேசு தான் பாருங்க, ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் தேவைகள் என்ன பண்ணியிருக்கிறாரு, அறிஞ்சிருக்கிறாரு. அறிஞ்சு அவனை ஏற்றுக்கிறாரு.
இன்னைக்கு உன் கூட தான் சாப்பாடுங்கிறாரு. என்ன ஆச்சுன்னே தெரில. கொஞ்சம் தூரம் இயேசுவோட நடந்துக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு சகைவு சொல்கிறான், நம்ம சொத்துல கொஞ்சம் பாதியை ஏழை கொடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்ட்டான். அப்புறம் இன்னும் போயிட்டே இருக்கிறான், சொல்கிறான் கொஞ்சம் பேட்ட கொஞ்சம் அநியாயமாக வாங்கிட்டேன், 4 மடங்காக திருப்பி கொடுத்துலான்னு இருக்கிறேன். ஏன்னா இவன் 40 மடங்கு ஆக்கி வச்சிருக்கான். புரியுதா உங்களுக்கு? 4 மடங்கு வாங்கினதை 4 மடங்காக திருப்பி கொடுக்கணும்னா சகைவுகிட்ட எத்தனை மடங்கு இருந்துருக்கும் யோசித்து பாருங்க. ஆமென். இது எல்லாம் மதவாதிகளுக்கு பிடிக்கல. ஆனால் இயேசு இப்படிப்பட்ட மனிதர்களுக்காக தான் அந்த பூமிக்கு வந்தார். அதனால் நாங்கள் யாரையும் குற்றம் சாட்டி சிலுவையிலலாம் நாங்கள் அடிக்கிறது இல்லை. உனக்காக ஒருத்தர் சிலுவையில் அடிச்சிட்டாருப்பா, தொங்கும்போது கூட 2 பக்கமும் கல்லர் தான் இருக்கிறாங்க. கல்லர்கள் நடுவிலே குற்றமற்றவர் தொங்கினார். ஆமென். ஏன்னா அங்கே தான் அவர் வராரு. அங்கே வந்து தான் வேலையை அவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறார், செய்ய ஆரம்பிக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த மனுஷ பிறவி, இந்த மனிதன், இது எல்லாமே ரொம்ப தப்புங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்குள்ள என்ன பண்ணியிருக்குது, ஒளிஞ்சு கிடக்குது. இதை நீங்கள் கொஞ்சம் மாற்றி அமைச்சு சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுங்கள், உங்களை போல் ஆனார். எல்லாம் சொல்லுங்கள், நம்மை போல் ஆனார். அவருக்கு தூக்கம் இருந்ததா? தூக்கம் இருந்துச்சா? பசி இருந்துச்சா? இருந்துச்சா? பசி இருந்தது. நல்லா சாப்பிடுவாரா இயேசு? இயேசு எனக்கு தெரிஞ்சு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ஒரு 40 நாள் அப்படி பாஸ்டிங்கில் இருந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பாஸ்டிங்கே தெரிஞ்ச மாதிரியே இல்லை, ஒரே ஃபீஸ்டிங் தான். அங்கே இங்கே சாப்பாடு உண்டா? ரைட். அதனால் அவருக்கு என்ன பேர் வந்துட்டு தெரியுமா? போஜன பிரியர். எங்கே? மதுரத்துலையா? அங்காரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இருட்டு கடையா அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று கேட்குறாரு. அதனால் அவருக்கு பிரசங்கியார் மாதிரியே தெரில. எப்படி தெரிஞ்சிருக்கிறாரு? சரியான சாப்பாட்டு ராமன் மாதிரி இயேசுக்கு பேரை வச்சிருக்காங்க, போஜன பிரியன். நல்லா சாப்பிட்றாரு அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க என்ன நினச்சாங்கன்னா எப்போவுமே அல்லேலூயா உபவாசம் அப்படின்னே உட்காந்துருப்பார் போல ஒருத்தர். இவங்க ஏற்றுக்கிற ஃபார்ம்லேயே அவர் வரல, அவர் ஒரு புது ஃபார்மில் வந்தார். ஆமென். அதனால தான் வேதம் சொல்லுது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அந்த தங்கம் நமக்கு சொந்தமாயிட்டு. ஆமென். யூதர்கள் தள்ளின அந்த ராஜாவை, யூதர்கள் ஒதுக்கின அந்த பொக்கிஷத்தை தேவன் நம்முடையதாக மாற்றி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சிலர் வேண்டான்னு சொன்னது நல்லது. ஏன்னா இன்னைக்கு நாம் உரிமை கொண்டாடும் பொக்கிஷமாய் அவர் மாறி இருக்கிறார். ஆமென். இந்த எல்லாரும் மாதிரி தான் இருந்தார். ஏசு அழுதாரா? அழுதாரா? ஃபீலிங் இருந்ததா அவருக்கு? இல்லை அப்படியே ரோபோ மாதிரி இருந்தாரா? உங்கள் இருதயம் கலங்காமலும் இருப்பதாக அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னொருத்தர் அழும்போது அவர் அழுதாரா? அழலையா? ஃபீலிங் இருந்ததா இல்லையா? உணர்ச்சியே இல்லாத ஒரு ஆள் இல்லை. உணர்ச்சி இருந்தது, தூக்கம் இருந்தது, பசி இருந்தது, களைப்பு இருந்ததா? ஏசு களைப்பு இருந்ததா? அந்த அந்த சமாரிய பெண்ணோடு போய் உட்கார்றாரு பாருங்க அந்த கிணத்தாண்டே. பிரயாணத்தினால என்ன ஆகுறாரு, கொஞ்சம் களைச்சி போய் எப்பா நீங்களே போய் புரோட்டா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, உட்காந்து அந்த டைம்லேயும் ஒரு பெண் கூட சுவிசேஷத்தை பேசுகிறாரு. அது வேற கதை. நின்றுட்டு தான் பேசணுமா, ஏன் உட்காந்துட்டு ஒரு காஸ்பல் சொல்லக்கூடாதான்ட்டு அங்கே நின்று ஒரு காஸ்பலை பேசிட்டாரு. அந்த அம்மா போய் ஊரையே தட்டிட்டு வந்துடுச்சு. யோசித்து பாருங்க, நம்மளை மாதிரி தான் அவர் இருந்தார். எல்லாம் சொல்லுங்க, என்னை போல் ஒருவர். ஆமென். இயேசுவுக்கு வலி இருந்ததா? வலி பெயின் இருந்ததா? இருந்ததா இல்லையா? என்னங்க எல்லாரும் ஈட்டியை குத்தும்போது அப்படின்னாரா? கீச்சம் காட்டாதீங்க அப்படின்னாரா? என்னங்க குத்தும் போது வலிச்சிச்சா வலிக்கலையா? வலிச்சிச்சு. நொறுக்கப்பட்டார். அவர் அந்த பெயின்குள்ள போனார். நம்மள மாதிரி தான் இருந்தார். எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் அப்படின்னு சொன்னா பாருங்க, அங்க எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. நாம வாசித்த அந்த எபிரேயர்ல எவ்வளவு அழகா வருது பாருங்க. நம்ம போலவே அவர் மாறினாரா? ஏன் நம்ம போலவே அப்படி மாறினாரா? எபிரேயர் 17வது வசனம் பாருங்க. அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான
ஆசாரியரா இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியது இருந்தது. 18 ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். இதே எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தையும் பாருங்களேன். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பட் we have one. எல்லாம் சொல்லுங்க, பட் we have one. எல்லாம் சொல்லுங்க, நமக்கு ஒருத்தர் இருக்கிறார். அவர் நம்மள மாதிரியே எல்லா விதத்திலையும் பாடுபட்டாராம். அந்த வசனம் எப்படி சொல்லுது பாரு, எப்படி சொல்லுது? நம்மை போல. எல்லாம் சொல்லுங்க, நம்மை போல. எல்லாம் சொல்லுங்க, எல்லா விதத்திலும் நம்மை போல. இப்போ ஒரு பல நாட்கள்லேயே பாருங்க, பாடல்களில் வந்து ஒருத்தர் சொல்றாரு, கடவுள் மனிதனாய் ஏன். அடுத்த வரி என்னது? நான் பட்ட வேதனையும் அவர் வந்தாதாயா தெரியும் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா என்ன நினைக்கிறான்? கடவுளா இருந்தா என் கஷ்டம் அவருக்கு தெரியாதியா. கடவுள் எங்கேயா அங்கே உட்காந்துக்கிட்டு பாட்டை கேட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு, நான் இங்கே என்ன பாடுபட்டு இருக்கேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதனால தான் வேதவசனம் சொல்லுது, நம்மை போலவே அவர் ஆனாராம். இயேசு அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன அனுபவங்கள் வழியாலாம் போகிறீங்களோ அந்த அனுபவங்கள் வழியாலெல்லாம் அவர் போனாராம். இன்னும் சொல்ல போனால் அவர் சந்திக்காத அனுபவம்னு ஒன்று இல்லவே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, எல்லா விதத்திலும். இந்த வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். ஆமென். ஆனால் இப்போ என்ன விஷயம்னா, அப்படி சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு, நாம் போன எல்லா வழியிலையும் அவர் போனாராம். ஆனால் போன அவர் அதுலேயே உட்கார்ந்துடாம, அதிலே இருந்துடாம, அதை எல்லாத்தையுமே அவர் ஜெயிச்சாராம். ஆமென். இப்போ இதுதான் இன்னைக்கு செய்தி, இதுதான் நீங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த மனித பிறப்பை அல்லது சரீரத்தில் இருப்பதை இழிவாய் நீங்கள் நினைக்காமல் பெருமையாக மேன்மையாக நீங்கள் நினைக்க வேண்டுங்கிறதுக்கு தான் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். சொல்கிறாங்க பாருங்க, வைத்த வெளி உனக்கு வந்தாதான். யாராவது ஒருத்தர் வைத்த வெளின்பாங்க, இவங்க ஒரு எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்க ஃபீலிங்கு எந்த உணர்ச்சியும் காட்டலாம். என்ன சொல்லுவாங்க? டேய் உனக்கு வந்தாதான்டா தெரியும் அப்படின்றாங்க. அப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ரைட்டுங்க, நான் உணர்றத யாராலும் உணர முடியுமா? நான் என்னென்ன விதத்துலலாம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா, அதை வந்து யாராவது உணர முடியுமா அப்படிங்கிறத மனிதனுடைய ஒரு காரியமாக இருக்குது. சிலர்லாம் சிலர்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. அதெல்லாம் அந்த இதில் போனால் தான் அவங்களுக்கு தெரியும். பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் நான் சொல்கிறது கவனிக்கிறீங்க? விளங்குதா? அதில் போனால் தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களாம் அது என்னன்னே தெரியாதுங்க. நமக்கு வயிற்றில் பசிங்க, அவங்களுக்கு முட்டியில் பசிங்க, என்ன நிறைய டைலாக்லாம் சொல்லுவாங்க. அப்போ அவன் என்ன எதிர்பார்க்குறான்னா, நான் ஒருத்தர்கிட்ட போகிறேன்னா அவர் என்னை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கணும் அப்படின்ட்டு. நிச்சயமாக அது பாஸ்டர் என்கிற ஒருவரால் முடியவே முடியாது. ஆகையால் பிரதான ஆசாரியர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பிரதான ஆசாரியன். இங்கே வெறும் ஆசாரியன், ஆனால் அங்கே யார் இருக்கா? பிரதான ஆசாரியன். நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டவர். ஆமென். நம்மை போலவே ஆனவர். இயேசுவினுடைய வாழ்க்கையில் புறக்கணிப்பு இருந்ததா? ரிஜெக்ஷன் இருந்ததா? இல்லையா? இருந்தது. அவமதிக்கப்பட்டாரா? அவமதிக்கப்பட்டாதா? ஆமாம். நான் ஒரு யோசிக்கிறேன். இயேசு வந்து ஒரு குழந்தை கோலி விளையாண்டுட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், தெருக்கல்ல. அந்த ஊரில் அவரை 2 பேர் கிண்டல் பண்ணோன்னா அப்படி கிண்டல் பண்ணியிருப்பான். டேய் உங்கள் அப்பா பேர் என்ன? ஏதோ ஆவி வந்துச்சான், பிறந்துச்சான், உண்மையா? நிச்சயமாக கேலி பண்ணியிருப்பான். கிரைஸ்ட் வந்து கடவுள் ஏன் மனிதன் ஆனார்னா, நம்மளை மாதிரி ஆனாதான் நம்ம கஷ்டம் அவருக்கு தெரியணுங்கிறதுக்காக இல்லை. அவர் ஆகாமலே அவருக்கு தெரியும்.
ஆனா அப்படி ஆனாதான் என் கஷ்டத்தை அவர் புரிஞ்சுக்குவாருங்கிற நம்பிக்கை நமக்கு வரணுங்கிறதுக்காக நம்மை போலவே அவர் ஆனார். எத்தனை பேர் விளங்குது? கை காமிங்க. எப்படி விளங்குதா? உங்களை மாதிரி ஆனார் அவர். உங்களை அதனாலதான் நல்ல பாட்டெல்லாம் எழுதுறாங்க. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே பாடுறாங்களா? யாரும் அறியல, ஆனா அவர் என்ன பண்றாரு? உங்க பெயின் அவருக்கு தெரியும், உங்க ரிஜெக்ஷன் அவருக்கு தெரியும். நீங்க கடந்து போன எல்லா காரியத்திலையும் கிறிஸ்து கடந்து போயிருக்கிறார். துரோகத்தை இயேசு அனுபவிச்சாரா? 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 அவர் சொல்றாரு, என்னோடு அப்பம் புசித்தவர்கள் குதிங்காலை தூக்கினார்கள். நம்பி நண்பர்களின் துரோகத்தை அனுபவிச்சாரா? தன்னை பின்பற்றுகிற மக்களுடைய புறக்கணிக்க அனுபவிச்சாரா? அனுபவிச்சார். நேசத்தை மட்டும் காட்டி மோசத்தை அனுபவிச்சாரா? அனுபவிச்சார். நீங்க கடந்து போன, நீங்க சென்ற வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையின் வழியாக உங்களை போலவே ஒருத்தர் கடந்து போயிருக்கிறார். உங்களை போலவே அவர் கடந்து போயிருக்கிறார். ஆமென். நான் சொல்றேன், யாரும் அறியாத உங்களை நன்றாய் அறிகிற ஒருவர் இருக்கிறார். அவர் பேர் இயேசு. ஹல்லேலூயா. யாருக்கு தெரியுங்க? யாருக்கு தெரியும்? என்னுடைய இது இல்லை. எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார், நம்மை போலானார். ஏன் அவர் நம்மை போல் ஆனார்னா, நாம் அவரை போல் ஆகும்படி அவர் நம்மை போல் ஆனார். இது அடுத்தது வர்றேன். நான் முதல்ல இதை சொல்லி முடிச்சிடுறேன். 2 லைன்ல என்னுடைய செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல்ல, இந்த மனித பிறப்பை அல்லது சரீரத்தில் இருக்கிறத ரொம்ப அற்பமாக நினைச்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு காரணம். ஒரு மனிதன், முதல் மனிதன் ஆதாம் என்கிற ஒருவன் சரீரத்தில் வந்து அவன் தோற்று போனதின் விளைவாக இப்ப எல்லாருக்குமே என்ன வந்துடுச்சு? இந்த சரீரத்தில் இருக்கிறது ஒன்றும் அவ்வளவு நல்லது இல்லை. இந்த சரீரத்தில் இருக்கும்போது தோல்வி, பாவம், வியாதி. பாருங்களேன், சில சொல்றாங்க பாவத்துக்கு காரணமே எது பிரதர்? இந்த சரீரம் அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன், பாவத்தின் ஒட்டு உருவமா இருக்கிற சாத்தானுக்கு சரீரமே கிடையாது. ஹலோ, இந்த சரீரம் தான் எதுக்கு காரணங்கிறாங்க. ஆனா சாத்தானுக்கு என்ன இல்லை? ஆனா அவன் தான் யாரா இருக்கிறான்? ஃபேக்டரி அவன் தான் வச்சிருக்கான். நமக்கு ஏன் இந்த சரீரத்தில் இருக்கிறது அவ்வளவு நல்ல உணர்வாக இல்லை? நான் தான் சொல்லிட்டேன், மதங்கள் கூட என்ன சொல்லுதுன்னா, இந்த சரீரத்தில் நீ வராம இருந்துட்டேன்னா முக்தி அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். ஆனா மீண்டும் சரீரத்தில் வந்துட்டீங்கன்னா நீ எதை அடையல? முக்தியை அடையவில்லை என்று அர்த்தம். அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்கிறாங்க, சொல்லி வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த சிந்தனையும் இந்த எண்ணமும் மனிதனுக்கு வர எது காரணமா இருந்ததுன்னா, சரீரத்தில் வந்த ஒரு மனிதன் தோற்று போனது. ரோமர்கள் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். ரோமர்கள் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம். போகும்போது ஒரு பெரிய தெளிவோடு நீங்க போவீங்க பாருங்க. ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும். சரி, இப்ப 15வது வசனம் பாருங்க. ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில், ஒருவருடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகுகிறது. எல்லாம் சொல்லுங்க, ஒரே மனுஷர். இங்க ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி சொல்லியிருக்குது? மேன் ஜீசஸ். எல்லாம் சொல்லுங்க, ஒன் மேன். இந்த ரோமர் புத்தகத்துக்கு 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்க பேர் வைக்கணும்னா ஒன் மேன். ஏன்னா ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது இந்த ரோமர் 5ஆவது அதிகாரத்தில். அது என்ன? ஒரு மனிதன். ஒரு மனிதன்னா யாரு? 2 மனுஷனை பத்தி அங்க வருது. ஒரு மனிதன் யாரு? ஆதாம். இன்னொரு மனிதன் யாரு? இயேசு. இந்த ஆதாம் என்கிற இந்த மனிதன் மூலமாக
இந்த உலகத்துக்குள்ள பாவமும் சாபமும் நோயும் மரணமும் தரித்திரமும் என்ன பண்ணுச்சு, வந்துடுச்சு. இப்ப எல்லாருமே எந்த சாயலை தான் பார்த்துருக்காங்க? இந்த ஆதாமின் சாயலை அல்லது விழுந்து போன சாயலை தான் எல்லாரும் பார்த்துருக்காங்க. அதனால தான் மனுஷ ஜென்மம்னால என்னது, என்னையா ஜென்மம் இது, நல்லாவே இல்லை, மனுஷனாலே நல்லா இல்லை. திடீர்னு பார்த்தா சிலவங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல நல்ல தன்மைகள்லாம் வெளிப்படுத்துறாங்க. அதனால சிலர் குழப்பமாயிடுச்சு, கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படின்ட்டாங்க. என்னன்னே தெரியல, ரெண்டுமே எப்படி இருக்குது, மிக்ஸா இருக்கு. கடவுள் மாதிரி தெரியுது, திடீர்னு எப்படி இருக்குது, குரங்கு மாதிரி தெரியுது, மிருகம் மாதிரி தெரியுது, என்னையா இருக்குது இவனுக்குள்ள அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறாங்க. பாருங்களேன், இந்த மனித சரீரத்தில் இருப்பதை குறித்து அல்லது இந்த மாம்சத்தை குறித்து மனிதன் நம்பிக்கை இல்லாத நிலையில் இருக்கிறான். பாருங்க, நாஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க இந்த மாம்சம்னாலே தப்புன்னு பேசுகிறவங்க. சரீரம்னாலே என்னது, தப்பு, சரீரம் ஒன்றுக்கும் உதவாது அப்படிங்கிற வசனத்தெல்லாம் அவங்க எடுப்பாங்க. ஆனால் அது எதை பற்றி சொல்லுதுங்கிறத கரெக்டாக என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இப்போ இப்படி சரீரம்னாலே மோசம், மனித பிறப்புனாலே மோசம்னு சொல்லிட்டு இருக்கும்போது பைபிள் என்ன நற்செய்தியை கொண்டு வருதுன்னா, கடவுள் இந்த மோசம்னு சொல்ற சரீரத்தில் அவர் வந்திருக்கிறாரு. அப்பனாலே நற்செய்தி ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா எல்லாரும் மோசம்னு சொல்ற இது இல்லை, அவர் வர்றாருன்னா அந்த மோசம் நல்லாக போகுதுன்னு அர்த்தம். அதனாலதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். பிலிப்பியர் 2:6 வேதவசனம் வச்சிருக்கீங்களா? திருப்புங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 2:6 அங்க பாருங்க எப்படி வருது பாருங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர், எல்லாம் சொல்லுங்க, மனுஷர் சாயலானா. என்ன ரூபம் எடுத்தாரா? அடிமையின் ரூபம் எடுத்தாரா. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, ஃபுல்லி மேன் அப்படின்னு வருது NIV-ல. அவர் எப்படி இருந்தாராம்? ஃபுல்லி மேன். அதாவது இயேசு கிறிஸ்து கிட்ட 2 தன்மை இருக்குது. ஒன்று, முற்றிலும் தெய்வீக தன்மை நிறைந்தவராக அவர் இருக்கிறார். இன்னொன்று என்னன்னா, முற்றிலும் மனித தன்மை நிறைந்தவராக அவர் இருக்கிறார். ஆமென். அதனால தான் 4 சுவிசேஷத்தில் 2 சுவிசேஷத்தில் அவருடைய வம்ச வரலாறின் பட்டியலை நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். எதுலெல்லாம் படிக்கிறோம்? மத்தேயுல, லூக்கால. மத்தேயுல ராஜாவாக, லூக்கால மனிதனாக சொல்லப்படுகிற 2 பேருக்கும் வரலாறு. ஆனால் யோவான் சுவிசேஷம் போனீங்கன்னா வம்ச வரலாறு பட்டியலே இருக்காது. அங்கே என்ன போட்டிருக்குது? ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம் மத்தியிலே வாசம் பண்ணினார். ஆமென். இயேசு யாரு? 2000 வருஷத்துக்குள்ள உள்ள வந்த ஒரு ஆள் இல்ல, ஆதியிலே இருந்தவர். அதனாலதான் ஜான் காஸ்பல் படிக்கும்போது அவருடைய டிவைனிட்டி, அவருடைய தெய்வீகத்தை அது சொல்லுகிறது. த பிக்சர் ஆஃப் ஈகிள். அதுக்கு கழுகு படம் இருக்கிறது. ஒவ்வொரு காஸ்பலுக்கும் ஒரு பிக்சர் இருக்குதுங்க, சொல்லியிருக்கிறார் நிறைய முறை. மத்தேயுக்கு என்னது? சிங்கம். எல்லாம் சொல்லுங்க, சிங்கம். மார்க்குக்கு என்னது? எருது. லூக்காக்கு என்னது? மனிதன், பர்ஃபெக்ட் மேன். லூக்கா வந்து ஒரு டாக்டர் பாருங்க, அவர் இயேசு வந்து ஒரு பர்ஃபெக்ட் மேன்ங்கிறத சொல்றார். ஆனா ஜான் என்ன சொல்றாருன்னா, he is not just man, he is a son of God. அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். அவர் வெறும் மனித குமாரன் மட்டுமல்ல, அவர் யாரு? அதனால தான் ஜான் காஸ்பலை படிக்கும்போது நீங்கள் வேற மாதிரி படிப்பீங்க. ஏன்னா ஜான் காஸ்பலில் என்ன வரும்? நான் ஆபிரகாமுக்கு முன்னாடியே இருந்தேன் பார். இவனுக்கு மண்டே பிக்கிற மாதிரி இருக்கும். ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்தாரா? உங்களுக்கு வயசே இவ்வளோதானே ஆகுதுங்களாம். அப்போ அவனுக்கு விளங்கலை, இவனுக்கு என்ன பண்ணவே இல்லை, புரியவே இல்லை. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எனக்கும் உண்டாயிருந்ததும் பாரு. யோவான் 17. என்னது உலக தோற்றத்துக்கு முன்னாடியா? அப்போ எதுவுமே தோன்றதுக்கு முன்னாடி, எதுவுமே இருக்கிறதுக்கு முன்னாடி ஆதியிலே வார்த்தை, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இந்த பூமியிலே வந்தார். ஆமென். இப்போ நமக்கெல்லாம் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குதுங்க. இதை விளங்கிக்கிட்டீங்கன்னா, வார்த்தையே மாம்சம் ஆயிருக்குதுன்னா இந்த மாம்சத்தில் இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏன் தெரியுமா?
சிருஷ்டிகருக்கு என்ன நடக்கிறதோ அது சிருஷ்டிக்கும் நடக்கிறது. இது உங்களுக்கு விளங்குதான்னு தெரியல. ஏன்னா எல்லாமே அவருக்குள் கூட்டப்பட்டு அவருக்குள் இணைக்கப்பட்டு இருக்குது. அந்த வார்த்தை உண்டாக்கின வார்த்தை மட்டும் இல்ல, சகலத்தையும் தாங்கி கொண்டிருக்கிற வார்த்தை. எபிரேயர் 1 நாம் படிக்கிறோம், வார்த்தை இந்த உலகத்தை உருவாக்குனது மட்டும் இல்ல, அந்த வார்த்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்குதான், தாங்கி கொண்டிருக்கிற வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, தாங்கி கொண்டிருக்கிற வார்த்தை. எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்குதா அந்த வார்த்தை. அப்படி தாங்கிட்டு இருக்கிற அந்த வார்த்தை மாம்சமாகுது. ஏன்? இந்த மாம்சம் கெட்டு போய் மாம்சத்துக்குள்ள அழிவுக்குள்ள போய் மனுஷன் இருக்கிறான். இப்போ அவரு மாம்சமா மாறுறாருன்னா அழிவுக்குள் இருக்கிற இது அழியாமைக்குள்ளே அது வரும். ஏன்னா இவர் என்னவா மாறுறாரோ அதுவா எல்லா கிரியேஷனும் மாற ஆரம்பிக்கும். இதாங்க காரியம், இதான் காரியம். ஆழமா வேணுங்கிறவங்களுக்கு ஆழமா, லைட்டா வேணுங்கிறவங்களுக்கு லைட்டா, எல்லாரும் எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், எடுத்துட்டு போகலாம். அப்போ யோவான்ல பார்த்தீங்கன்னா அவர் ஆதியிலே இருந்தாருன்னு இருக்குது. 2000 வருஷம் தான் ஆச்சு இயேசு வந்துமாங்க. கடவுளுடைய மகனுங்க, அவர் பூமிக்கு வந்து 2000 வருஷம் ஆச்சு. அவர் தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். நீதிமொழிகள் 8 சொல்றாரு, பிதாவுக்கு நான் செல்ல பிள்ளையா இருந்தேங்கிறாரு. ஆமென். அப்போ பாருங்க, எல்லாத்தையும் உண்டாக்கின அந்த வார்த்தை இப்போ எப்படி வந்திருக்குது, மாம்சமாய் வந்தது. மோசம்னு சொல்ற, தோல்வின்னு சொல்ற, அவமானம்னு சொல்லுகிற இந்த மாம்சத்தில் எப்படி அவர் வந்தாரு? அதுதான் நமக்கு நம்பிக்கையே, அதுதான் நமக்கு நம்பிக்கையே. இப்போ கவனிங்க, நம்ம எதை பார்த்து பார்த்து வளர்ந்துட்டோம்? இந்த தோல்த்து போன ஆதாமின் சாயலை பார்த்து என்ன பண்ணிட்டோம், வளர்ந்துட்டோம். சிம்பிளா சொல்றேனே, வழக்கமா நாம் எதை அதிகமாக பார்க்குறோமோ அதை தான் நம்ப ஆரம்பிப்போம். இப்போ ஒரு சண்டை போடுகிற குடும்பத்தையே நம்ம நிறைய பார்த்துட்டோம்னு வைங்களேன், நமக்கு என்ன வரும் மனசுல? குடும்ப வாழ்க்கைனாலே என்னதுதான், சண்டை இல்லைன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். தோற்று போன மனிதர்களே நீங்க பார்த்து பார்த்து வளர்ந்தீங்கன்னா உங்க மனசுல என்ன ஆயிடும்? மனிதன்னா யாரு? தோற்று போகக்கூடியவன். இதுதான் உங்க மனதுக்குள்ள என்ன பண்ண ஆரம்பிக்கும், வர ஆரம்பிக்கும். இப்ப மனு வர்க்கத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன? ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன? விழுந்து போன, பாழா போன, ஏமாத்துகிற, நஷ்டப்படுத்துகிற இப்படிப்பட்ட தவறான மனித சாயலையே அவன் பார்த்ததுனால மனுஷனாலே சிலருக்கு வெறுப்பா இருக்கு. சொல்றாங்க பாருங்க, மனுஷனாலே எப்படி இருக்குது, கடுப்பா இருக்குதுங்க. கடுப்பேத்துறார் மை லார்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. ஆனா இப்படி எல்லாரும் கடுப்பேறி போயிருக்கிற அந்த சாயலிலே அவர் வர்றார். விளங்குதான் தெரியல. ஏன் தெரியுமா? இனிமே அந்த சாயலை பார்த்தா உனக்கு கடுப்பு வராது. அந்த சாயலை பார்க்கும்போது உனக்கு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கையை ஏற்படுத்ததான் கடவுள் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அவர் மனுஷன் அந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆமென். இப்போ இன்னொரு மனுஷனை கொண்டு வந்து நுப்பாட்டுறாரு. இவருக்கும் சரீரம் இருக்குது, கண் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆதாம போலவே. அதனாலதான் இவருக்கு பேர் என்ன? இவனை பார்த்து நம்பிக்கை இழந்த மனுவர்க்கும் இப்ப இவரை பார்த்து நெஞ்சு அப்படியே நிமிருது. அப்பா நம்மள மாதிரியா இருக்கிறாரு, ஆனா இவர் தோற்கவில்லை, இவர் ஜெயிக்கிறார். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி சொல்றேன் பாருங்க, அதான் வேலையை. நிறைய புரிய வேண்டாம், ஒரு லைன் உங்களுக்கு புரிஞ்சா போதும். கோலியாத்தை பார்த்து 1 சாமுவேல் 17 எடுத்துக்கோங்க. கோலியாத்தை பார்த்து எல்லா இஸ்ரவேலும் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க ஒரே ஒரு சாயல், யாரு? தாவீது. அவன் மட்டும் என்ன பண்றான்னா, கடவுளுடைய பலத்துல துணிவோடு அவன் என்ன பண்றான், எதிர்கொள்ளுகிறான். இப்ப கவனிங்களா, இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். நம்ம இதுவரை பார்க்காத ஒரு மேட்டரை இப்ப பார்க்க போறோம். 1 சாமுவேல் எடுத்தீங்களா? 17. இந்த வசனம்லாம் உங்களுக்கு காட்டணும், ஃபுல்லாலாம் சொல்ல போறது இல்லை, ஒரே ஒரு லைன் மட்டும் காமிக்க போறேன். எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப சுத்தில இருக்கிறவங்க எந்த சாயல் பார்த்துருக்குறாங்க? பயப்படுற சாயல். ஒரே ஒருத்த மட்டும் தான் எப்படி இருக்கிறான்? தைரியமா இருக்கிறான். கரெக்டா? இப்போ அவன் என்ன பண்றான் பாருங்க, 17:51 பாருங்க. ஆகையால் தாவீது பெலிஸ்தன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று, எல்லாம் சொல்லுங்க, அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை என்ன பண்ணான்?
வெட்டி வெட்டி கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தர் கண்டு. இப்ப பாருங்களேன், ரெண்டு கூட்டம். முதல்ல கோலியாத்தை பார்த்து தைரியமா வந்த ஒரு கூட்டம் யாரு? அவன் பின்னாடி இருந்த பெலிஸ்தர்கள். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஏன்னா இந்த இந்த பெலிஸ்தர்களின் தைரியம் யாரா இருந்தது? கோலியாத்தா இருந்தது. ஆனா தாவீதுக்கு பின்னாடி தைரியமான கூட்டம் யாருமே கிடையாது. தைரியமான ஆள் யார் தான்? ஒண்ணுதான். இயேசு இந்த பூமிக்கு வரும்போது எல்லோரும் கோழைகளா பயந்தாங்களே இருந்தாரு. ஒரே ஒரு சாயல் தான் தைரியமா இருந்தது, அது தாவீதின் குமாரன். இப்ப கவனிங்க, என்ன நடக்குது பாருங்க. இப்போ கோலியாத்து விழுந்ததுனால எங்கள் வீரன் செத்து போனான்னு யாரெல்லாம் ஓடி போயிட்டா? பெலிஸ்தர்கள் பூரா ஓடி போயிட்டாங்க. இப்ப கவனிங்க, ஒரு பக்கம் நம்பிக்கை இழப்பு ஏற்படுகிறது, இன்னொரு பக்கம் நம்பிக்கை உண்டாகிறது. அங்க பாருங்க 52. அப்பொழுது இஸ்ரவேலரும் யூதா மனுஷரும் எழும்பி, இவ்வளவு நாள் படுத்துட்டு இருந்தவன் இப்ப எழும்பி ஆட்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எக்ரோனின் வாசல் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். சாராயிமின் வழியிலும் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவருடைய பாளையங்களை கொள்ளையிட்டார்கள். நல்லா கவனிங்க, இப்ப உங்களுக்கு விளங்குதுங்களா? இப்ப தாவீதுன்னு ஒருத்தன் ஜெயிக்கிறத பார்த்துட்டு தோத்து போன இஸ்ரவேலர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய ஆற்றலும் பலனும் வர ஆரம்பிக்குது. அது வரைக்கும் வெற்றி பெறுகிற ஒரு நபரை அவர்கள் பார்க்கவில்லை. சவால்களை மேற்கொண்டு ஒரு சாயலை அவர்கள் என்ன பண்ணல, பார்க்கல. இயேசு வர்ற வரைக்கும் மனு வர்க்கத்தின் பிரச்சனை அதுவா தான் இருந்தது. மனுஷனா சே அவன்கிட்ட அன்பே இருக்காது, மனுஷனா அவன் சுயநலவாதி, மனுஷனா அவன் ரொம்ப கெட்டவன், மனுஷனா அவன் வந்து. இப்பவும் பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் ஒரு ராங் ஒப்பீனியன் இருக்குன்னா என்னது? இன்னொரு மனிதனை பற்றிய தவறான கருத்து. இதை தொடச்சு போடுறதுக்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். எப்பா மாம்சம்னாலே கெட்டதுன்னு நினைக்காத, மனுஷனாலே கெட்டதுன்னு நினைக்காத. விழுந்து போன ஆதாமின் சாயல் கெட்டு போனதா இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு புது சிருஷ்டிப்பை ஏற்படுத்த, ஒரு புது சாயலை ஏற்படுத்த கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அதுவும் மாம்சத்துல வந்தாரு. நமக்கு நம்பிக்கையை உண்டு பண்ணும்படியா வந்தாரு. அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்த போது எப்படி பயந்த இஸ்ரவேலர்களோ அது போல பயந்த மனு வர்க்கம், பிசாசு இவங்க தலை மேல ஏறி போயிட்டு இருக்கான். பாவத்துக்கும் சாபத்துக்கும் நோய்க்கும் அடிமைப்பட்டு கைதிய போல இவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் ரொம்ப கீழான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனா நெஞ்ச நிமிர்த்தி ஒருவர் மாத்திரம் நடை போட்டு கொண்டிருக்கிறார். இதை பார்க்கும்போது அவங்களுக்கு வியப்பா இருக்குது. ஒருத்தன் சொல்லவே செஞ்சுட்டான் பாருங்க, ஒருத்தர் சொல்லவே செஞ்சுட்டான். வாசிங்க மார்க் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 41வது வசனம். யாராவது எடுத்து கடாரம் வாசிங்க பார்க்கலாம். மார்க் சுவிசேஷம். அவர்கள் மிகவும் பயந்து இவர் யாரோ. பாருங்க இந்த கேள்வி எப்படி வருது? காற்று கடல் புயல் இதெல்லாம் பார்த்தா பயந்து தான் பழக்கம். ஆனா ஒருத்தர் எழும்பி நின்று இறையாது அமைதலாயிரு அப்படிங்கிறாரு, எல்லாம் சைலண்ட் ஆகுது. இவன் இப்படி பார்க்கான், இவர் மாம்சத்துல தான் இருக்கிறாரு, ஆனால் இவர் யாரோ, எந்த மாதிரி ஆளியா இவரு, எங்கிருந்து வந்தாரியா இவர் வேறு விதமா இருக்கிறாரு. இப்பதான் முதல்ல வெற்றி பெறுகிற ஒரு சாயலை பார்க்கிறான், ஆளுகிற ஒரு சாயலை பார்க்கிறான். அங்குதான் மனிதனுக்கு நம்பிக்கை உண்டாக ஆரம்பிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நம்மை போல் ஆனார், அவரை போல் நாம் ஆகும்படி. ஆதாம புதைச்சி கட்டி ஆதாம வெளியில தூக்கி போட்டு, இது மனிதனை கெடுக்கிற சாயல் அல்ல, மனிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற சாயலாக இருக்கிறது. இட்ஸ் a life giving nature. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. இந்த மனிதன் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி கொஞ்சம் பார்த்துட்டே இருந்தேன். ஒரு பாட்டு ஞாபகம் வந்தது, நேற்றைக்கு அப்படியே ப்ளே பண்ணி கேட்டேன். மனிதன் மனிதன் டடடான் டடடான். அதில் ஒரு வரி படித்தேன். என்ன போட்டிருந்ததுன்னா, வாழும்போது செத்து செத்து பிழைப்பவன். இவ்வளோ நேரம் வசனம் சொன்ன பாருங்க, ஒன்றும் வாயில வரல. நான் ஏன் இந்த மாதிரி பேசுறேன்னு தெரியுமா? இந்த மாதிரி பேசினா தான் புரியுது. வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி
பறிப்பவன் மனிதனா, கெடுப்பவன் மனிதனா, பிறருக்காக தன் ஜீவனை தன் வாழ்வை கொடுப்பவனே மனிதன். அந்த பர்ஃபெக்ட் சாயல் தாங்க இயேசு. பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்தும் மனிதன் எவனோ அவனே மனிதன். He is the perfect man. Jesus Christ is the perfect man. அவரை பார்க்குறேன், வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷனை இன்னும் பார்க்கலையே. நீ பார்த்ததெல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது, அது ஆதாமின் சாயல். ஆனா நான் ஒரு பரிபூர்ண புருஷரை கண்டேன், அவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. He is a perfect man. He is a perfect man. அவர் ஜீவனை எடுக்கிறவர் அல்ல, ஜீவனை கொடுக்கிறவர். அன்பிலீவபிள். தன்னை குத்தி தன்னை கிழிச்சு கொண்டிருந்தவங்களை பார்த்து சொன்னாரு, பிதாவே உங்களுக்கு தெரியும்ல இவங்கள வேலையே இப்படிதான், மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறாரு. Father, forgive them. அதுக்கு முன்னாடி என்னன்னா, ஆண்டவரே விட்டுறாதீங்க, அதான் ஆதாமின் சாயல். ஆனா இது என்ன தெரியுமா, just leave them Father. அவர்களுக்கு தெரியவில்லை, அவர்கள் தெரியாமல் இதை செய்கிறார்கள், இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அன்போ, இப்படிப்பட்ட ஒரு சாயலோ, இப்படிப்பட்ட வலிமையோ அவங்க பார்த்ததே கிடையாது. பார்க்கறதுக்கு தானே என்ன அனுப்பியிருக்கிறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்ன மாதிரியே நிறைய பேர் எழும்புவாங்க, அதை நீங்க பார்ப்பீங்க. இந்த உலகம் கடவுளுடைய ஆதி நோக்கமும் திட்டமும் அதுதாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் நாட் த பிளான் பி, he is the plan A. அவர் விழுந்து போனதினால் வந்த திட்டம் அல்ல, அவர்தான் ஆதி திட்டமாக இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி நம்மை முன்குறித்தார். ஹல்லேலூயா. அப்பனா என்ன அர்த்தம்னா, இந்த பூமிக்குள்ள இயேசு வந்ததன் மூலம் ஒரு புது ரகம் கலக்குது, ஒரு புது சாயல் உருவாகுது, ஒரு புது வித்து போடப்பட்டிருக்கிறது, ஒரு புது நம்பிக்கை தூவப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதுதான் அவருடைய மக்கள், அவருடைய சபை. ஹல்லேலூயா. பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் யாருங்க சிந்தனா? ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இல்லை, அவர் தாங்க கொடுத்தாரு. He is the perfect man. அப்பனா என்னன்னா, எப்படி மாத்திட்டார் தெரியுமா? உங்களுக்கு எனக்கும் பெருமை சேர்த்துட்டாரு. மனுஷன்னா மோசங்கிறத மாத்தி மனுஷன்னா இதான்ப்பா அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டு போயிட்டார். சிந்தும் மனிதன் எவனே அவனே மனிதன், மனிதன். ஆமென். எல்லாத்தையும் பார்த்தேன், ஆனா யாரை பார்க்கல? மனுஷனை பார்க்கல. அதான் கவலை, அதான் பயம். எல்லாம் ஏமாத்துக்காரங்க. சிலர்லாம் பாருங்க, அவ்வளோ டென்ஷன் ஆயிடுவாங்க. எல்லாம் ஒருத்தமும் சரி கிடையாது, சும்மா காசுக்கு வந்து நிற்கான். ஏன்னா அவங்க பார்த்ததெல்லாம் எந்த சாயல்? இந்த விழுந்து போன சாயல். அதனால தான் அவங்களுக்கு சிலர்லாம் பாருங்க, அதெல்லாம் அங்கே சர்ச்செல்லாம் சரியே இல்லைங்க. ஏன்னா அவங்க பார்த்த சாயல் என்னது? ஆதாமின் சாயல் இருந்து ஒரு சர்ச்சை பார்த்துருப்பாங்க. சிலர்லாம் ஊழியம் இதெல்லாம் அதெல்லாம் சரி கிடையாதுங்க, ஏன்னா ஆதாமின் சாயல்ல ஒரு ஊழியக்காரரை பார்த்துருப்பாருங்க. ஆனால் ஒருத்தர் வந்து அதை அப்படியே அழிச்சிட்டு இப்போ சொன்னார், என் நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் என்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்குள்ளேயும் நான் ஒரு வித்து வைக்கிறேன், அது குமாரனின் வித்தா இருக்கிறது, அவர்கள் என்னை போலவே இருப்பார்கள். என்ன போலவே அவங்க இருப்பாங்க. நான் நம்புறேன் நம்மள நிறைய பேருக்குள்ள அந்த வித்து கலந்து அந்த சாயல் உருவாகி கொண்டிருக்கிறது, அந்த சாயல் வளர்ந்து கொண்டிருக்கிறது, அந்த சாயல் பெருகி கொண்டிருக்கிறது. ஆமென். கொஞ்ச நாள்ல பாருங்க, எங்கும் இயேசுமயம். எங்க பார்த்தாலும் கிறிஸ்து. ஒரு காலத்தில் அப்படிதான் பேரே வச்சாங்களாம். அவனை பாரு, கிறிஸ்து மாதிரியே இல்லை, கிறிஸ்து செஞ்ச மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பேர் வந்துதான் அந்தியோக்கியாவிலே பாருங்க, கிறிஸ்தவர்கள்ங்கிற பேரை கூட இயேசு வைக்கல, அதை மற்றவங்க வச்சாங்களாம். பைபிளே இருக்குது அது. அந்தியோக்கியாவிலே முதலிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் என்ன பண்ணப்பட்டதாம்? வழங்கப்பட்டதாம். அப்போ அவர் மாதிரியே இருக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ பாருங்களேன், அப்போ சும்மா ஏதோ லைட்டாக படிச்சிடக்கூடாது. கடவுள் மனுஷன் ஆனார். மனுஷனா எவனுமே ஆக மாட்டான், மனித சாயல் மட்டும் வேண்டவே வேண்டான்ருவான். ஏன்னா ஒட்டுமொத்த கெட்ட பேரும் எதில் தான் இருக்கு?
அந்த சாயல்ல தான் இருக்குது. அவர் பரவாயில்ல, அவளத்தையும் என் மேல வைங்க, குழியை தோண்டி புதைச்சி 3 நாள்ல வெளியில வருவேன், சாயலையே மாத்திடுறேன் அப்படின்ட்டு. ஏன் பாதாளத்துக்கு போனார்னு நினைக்கிறீங்க? அவன் சரக்கு அங்கேயே டெலிவரி பண்றதுக்கு தான். ஐயோ, உங்களுக்கு புரியுதான்னு தெரியலையே. டேய், எங்க ஊர்ல தேவையில்லாத குப்பையெல்லாம் வந்து கொட்டிட்டு இருக்கிற உன் குப்பையை நீனே வச்சுக்கோன்ட்டு அத்தனை குப்பையும் கொண்டு அங்கேயே கொட்டிட்டு வந்தாருங்க. இப்போ மனித சாயல் அற்பமான சாயல் அல்ல, அது அற்புதமான சாயல். அது கீழான சாயல் அல்ல, அது மேலான சாயல். அதனாலதான் பிலிப்பியர்ல படிக்குது, அடிமையின் ரூபம் எடுத்தார், தாழ்மையின் ரூபம் எடுத்தார், இப்படி ஆனாரு. இப்ப எப்படி இருக்கிறார் தெரியுமா? இப்ப எப்படி இருக்கிறார் தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். இன்னும் 10 நிமிடங்கள்ல முடிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். எப்படி இருக்கிறாரு ஃபைனலா? இப்போ நீங்க நினைச்ச கூடாது, சரி ஒரு ரோல் மாதிரி வந்துட்டு பாடியை கொஞ்சம் பெருமைப்படுத்திட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. இயேசு இப்பவும் எதுல தான் இருக்கிறாரு? இப்பவும் அவர் எதுல தான் இருக்கிறாரு? ஓ, இப்பவும் அவர் சரீரத்தில் தாங்க இருக்கிறாரு. எஸ், பாருங்களேன், நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அது ஒரு பலி செலுத்தணும் அல்லது ஒரு வேலையை செய்யணுங்கிறதுக்காக அந்த சரீரத்தை கொடுத்தாங்க, அவர் அதை செஞ்சாரு. சரி, செஞ்சாருன்னா சரீரத்தை போட்டு போயிட வேண்டியதானே? ஏன் சரீரத்தோட போனாரு? இப்பவும் அவர் எதுல தான் இருக்கிறாரு? இப்பவும் சரீரத்துல தான் இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இயேசு மனிதனாக வருவதற்கு முன்பாக மனு வர்க்கத்துக்குள்ளே தெய்வீகம் என்பதே இல்லை. அவர் எப்போ மனுஷ ரூபம் ஆனாரோ அப்போ மனுஷீகத்துக்குள்ள எது கலந்துருச்சு? தெய்வீகம் கலந்துருச்சு. இது ரொம்ப அற்புதமான காரியம். ஆனா அதை விட அற்புதமான காரியம் என்ன தெரியுமா? இயேசு மனுஷனா வர்றதுக்கு முன்னாடி திரித்துவத்துக்குள்ள மனுஷிகங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. இயேசு எப்போ மனுஷனா வந்தாரோ இப்போ மூவொரு கடவுளில் ஒருவர், உங்களை போலவே என்ன போலவே அவர் இருக்கிறார், மனிதனாக இயேசு கிறிஸ்து. He is the man Jesus. அதனாலதான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், மனிதனுக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அவர் யாரு? மனிதனாகிய இயேசுவே. இப்ப அவர் யாரு? எல்லாம் சொல்லுங்க, மேன் ஜீசஸ். எல்லாம் சொல்லுங்க, நம்ம அண்ணாச்சு. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் ஏன் யூஸ் பண்ணா தெரியுமா? இட்ஸ் ரிலேட்டட் வேர்ட்ஸ். நான் சொல்லட்டுமா, இயேசு உங்க அண்ணாச்சு. நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம், இடுக்கண்களில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். என் தம்பிகளை நான் மீட்கிறேன்னு அண்ணன் இறங்கி வந்தாரு. அதுதான் கிறிஸ்மஸ். அதுக்கு முன்னாடி தம்பிகளால் பாதிக்கப்பட்ட அண்ணன்கள் தான் இருந்தாங்க. தர்மதுரை எல்லா டைட்டிலும் என் நாயகன் ஒருவருக்கு மாத்திரமே பொருந்துகிறது, வேற எந்த பொருந்தாது. அவர் ஒருத்தருக்கு தான் என்ன பண்ணுது? பொருந்தது. அண்ணெல்லாம் ஏமாத்துறான், எல்லாம் பண்ணுறான், ஆனாலும் போய் காப்பாத்துறாரு. ஆமென். உறவுகளால் காயப்பட்டிருக்கலாம், மனிதர்களை குறித்த நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம், திருமணனாலே மோசம், சபைனாலே மோசம், ஊழியம்னாலே மோசம், எல்லாம் கெட்டவங்க அப்படின்னு உங்க மண்டையில ஃபுல்லா அழுக்கால் நிறைஞ்சு இந்த காலையில் நீங்க உட்கார்ந்து இதை கேட்டுட்டு இருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், இல்லைங்க, இதே மனித இனத்துல மனித உணர்வுகளோடு ஒருவர் வந்து எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவம் இல்லாதவராக அவர் இருந்தார். எல்லாத்திலையும் கடந்து போய் எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணாராம்? ஜெயிச்சாராம். எப்படி தாவீது ஜெயித்ததை பார்த்து மற்ற இஸ்ரவேலர்களுக்கும் வெற்றி கொள்கிற ஒரு இது வந்ததோ, அதுபோல இன்னைக்கு கிறிஸ்துவின் சாயலை பார்க்கிற நாம் அந்த சாயலுக்கு ஒப்பாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ளே ஆதாமின் சாயல் அல்ல, எனக்குள்ளே இயேசுவின் சாயல் இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பலவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின, எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். இப்போ உங்களுக்குள்ள ஒரு பெர்ஃபெக்ட் மேனை அவர் உருவாக்கி காட்டுவார். ஹல்லேலூயா. உங்களை பார்க்குறவங்க நீங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறீங்களே அப்படி சொல்லுவாங்க. இவர் யாரோ அப்படி சொன்னாங்களா? இயேசுவை பார்த்து என்ன சொன்னாங்க? இவர் யாரோ. எல்லாம் சொல்லுங்க, இவர் யாரோ அப்படின்னா எப்படிப்பட்ட ஆளியா, அவர் வித்தியாசமா இருக்கிறாரு, இவர் வேற எங்கேயோ இருந்து வந்த மாதிரி இருக்கு இவரை பார்த்தா. நான் சொல்றேன், கொஞ்ச நாளுக்கு அப்புறம்
ஏன் இப்பவுமே கூட உங்களை குறித்து அநேகர் சொல்லுகிற வார்த்தைகள் இவ்விதமாகத்தான் இருக்கிறது. இது வேற ரகம், இது வேற இனம், இது ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுகிற வித்தியாசமான ஒரு கூட்டம். ஆமென். மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள அந்த சாயலை பார்க்குறாங்க. நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு உலகம் இதை தான் பார்க்க ஆசைப்படுது. சகல ஜாதியாலும் விருப்பப்பட்டவர் வருவார். இயேசுவை பார்க்கணும்னு அவ்வளோ ஆசை இருக்குது இந்த உலகத்துக்கு. ஆனால் உங்களுக்குள்ள அந்த சாயலை இம்பார்ட் பண்ணுறாரு இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர். உங்களை பார்க்கும்போது சொல்லுவாங்க, இயேசு இருந்தால் இப்படி தான் அன்பாக பேசியிருப்பார் போல, இயேசு இருந்தால் இப்படி தான் சுகமாக்கியிருப்பார் போல, இயேசு இருந்தால் இப்படி தான் செயல்பட்டிருப்பார் போலன்ட்டு உங்கள் மூலமாக மனிதன் என்கிற சாயலை குறித்த நம்பிக்கைகள் மனு வர்க்கத்துக்கு வரப்போகிறது. ஆமென். இனி மனுஷன்னா மோசம், மனுஷன்னா மோசம், இந்த கதையே கிடையாது. இல்லைங்க, ஒரு பர்ஃபெக்டான ஒரு மனுஷன் இருந்தார், அவர் பேர் இயேசு. இப்போ நீங்கள் கடவுள் பர்ஃபெக்டாக இருந்தாருன்னா உங்களுக்கு எனக்கும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எல்லாரும் என்ன சொல்லிடுவீங்க? அல்லேலூயா, பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லிடுவீங்க. ஆனால் யார் பர்ஃபெக்டாக இருந்தா? எல்லாம் சொல்லுங்க. மனிதன். சோதனையே வராத பர்ஃபெக்டாக இருந்தாரா? இயேசு மாதிரி கடுமையாக சோதிக்கப்பட்டது யாருமே கிடையாது. ஆதாம் நிறைவில் சோதிக்கப்பட்டு தோற்று போனான். விளங்குதா? ஆதாம் எதிர சோதிக்கப்பட்டான்? ஏதேன் தோட்டத்தில் ஏதாவது குறைவு இருந்ததா? ஆனால் அதில் தோற்று போயிட்டான். ஆனால் இயேசு வனாந்தரத்தில் குறைவில் சோதிக்கப்பட்டு தோற்று போகவில்லை, அங்கு அவர் ஜெயித்தார். அந்த சாயல் தான் உங்களுடைய சாயலாக இருக்கிறது. ஆமென். எத்தனை பேருக்கு விளங்குது? கிறிஸ்மஸ்னா என்னமோ நினச்சிட்டு எப்படியோ நீங்கள் வந்திருக்கலாம். நான் சொல்கிறேன், ஒரு புது ஆளாக நீங்கள் போகிறது தான். அல்லேலூயா. புது ஆள். எல்லாம் சொல்லுங்க, புது ஆள், புது மனசு, புது புத்தி, புது நம்பிக்கை. ஏன்னா உங்களை போலவே ஒருத்தர் வந்திருக்கிறாரு. சில சொல்லுவாங்க, இயேசு வந்து சொன்னார் பாருங்க, நான் இந்த உலகத்தை சொல்லுங்க என்ன பண்ணாரு? ஜெயித்தேன். அப்போ இந்த உலகத்துல மனுஷன் தோத்து போயிட்டு இருக்கணும் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா ஒரு மனுஷர் சொல்றாரு, நான் இந்த உலகத்தை. அப்ப என்ன நம்ம நினைக்கணும்? ஒரு மனிதர் ஜெயிக்க முடியும்னா இன்னொரு மனுஷனாலும் ஜெயிக்க முடியும். விளங்குதுங்களா? இப்போ அதனால தான் அதே யோவான் இன்னொன்று எழுதிட்டாரு. என்ன எழுதிட்டாரு? இங்க பார்ப்பா, ஆதாமின் சாயல் வேணா தோத்து போயிடலாம், தேவனால் பிறப்பது எல்லாம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அப்ப இயேசுவை விசுவாசிப்பதின் மூலம் நீங்க மறுபடியும் பிறக்கிறீங்க. உங்களுக்குள்ள என்ன சாயல் வருது? அவர் வித்து, அவர் சாயல் வருது. அது ஜெயிக்கிற சாயல், மரணத்தை மேற்கொள்ளுகிற சாயல், இயற்கையை ஜெயிக்கிற சாயல், சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிற சாயல், அன்பு காட்டுகிற சாயல், விட்டு கொடுக்கிற சாயல், ஆசீர்வதிக்கிற சாயல். ஆமென். இன்னைக்கு அந்த விதையை தான் உங்களுக்குள்ள போடுறாரு. நான் சொல்றேன், ஒரு விதை போட்டால் அந்த விதைக்கு ஒப்பாக பல விதைகள் எழும்புவது போல கடவுள் தன்னிடம் இருந்த ஒரே மகன் என்கிற விதையை இந்த பூமியில் போட்டிருக்கிறார். போடப்பட்டது குமாரனாய் இருப்பார் என்றால் எழும்புவதும் குமாரர்களாகவே இருப்பார்கள். போடப்பட்டது ஒரு அடிமை அல்ல, போடப்பட்டது ஒரு ராஜா. ராஜாக்கள் தான் எழும்புவார்கள், ராஜாக்கள் தான் உருவாவார்கள். ஆமென். தேவன் அவருடைய சபையை இப்படி தான் எடுத்து நிறுத்த அவர் விரும்புகிறார். அதை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் சாயல் இந்த உலகமெங்கும் வீச வேண்டும் என்று உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். நம்மளால எழுந்து நிற்போம். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பிதாவே, உமக்கு நன்றி. உம்முடைய குமாரனை எங்களுக்காக கொடுத்த இந்த நாளை நாங்கள் கொண்டாட, துதிப்பாட செய்த கிருபைகளுக்காக நன்றி. ஜாய் டு த வேர்ல்ட். இந்த உலகத்துக்கே சந்தோஷத்தை இந்த நாளில் கொண்டு வந்திருக்கீங்க. பீஸை இந்த எர்த்துக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க. எல்லாரும் கண்ணை மூடி செத்து பரலோகத்துக்கு போனா பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா பூமியிலே சமாதானம் என்கிற செய்தியை வேதம் எங்களுக்கு சுமந்து வருகிறது. இந்த பூமியில இயேசுவை ஆண்டவராய் பெற்ற பிள்ளைகள் தங்கள் உள்ளத்திலும், தங்கள் இல்லத்திலும், தங்கள் உறவுகளிலும், தங்கள் எல்லையெங்கும் சமாதானத்தை நதியை போல் ஓட பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாள் முதற்கொண்டு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவர்கள் இருதயங்களை ஆளட்டும்,
புத்தியை ஆளட்டும், சிந்தனையை ஆளட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், சுக வாழ்வு துளிர்க்கட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். மனதார உடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம், மனதார உடைய ஜனங்களை வாழ்த்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவருடன் என்றும் இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். Praise God. Happy Christmas. Joyful Christmas. Merry Christmas. ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கை கொண்டாட்டமா இருப்பதாக, என்றென்று மகிழ்ந்திருப்பீர்களாக.